லாஸ்ட் வீக்கோட நவம்பர் 23 to 29 வரைக்குமான நியூஸ்ல ஃபர்ஸ்ட் பாருங்க. காவல்துறையினர் மரியாதையுடன் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் உடல் வந்து தகனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மிக பெரும் எழுத்தாளர் இறந்து போயிட்டார். இப்ப இந்த எழுத்தாளர் சம்பந்தமா நம்ம என்ன பாத்துக்கணும், இவரை நியூஸ்ல என்ன சொல்றாங்க, சாகித்ய அகாடமி அப்படின்னு சொல்ற ஒரு முக்கியமான விருது இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த சாகித்ய அகாடமி விருது, சாகித்ய அகாடமி அப்படின்ற விருது 1954 இருந்து இந்தியாவில வழங்கப்பட்டு. எதுக்காக இந்த விருது கொடுக்குறாங்க? லிட்ரேச்சர்ல பெஸ்ட் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு தேர்வு செஞ்சு கொடுக்குறாங்க. எத்தனை மொழிகள்ல கொடுக்குறாங்க? இந்திய மொழிகள்ல 24 மொழிகள்ல கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்ப இந்த ஒட்டுமொத்தமா சாகித்ய அகாடமி அப்படின்றது இந்தியா முழுவதும் உள்ள சிறப்பு பெற்ற மொழிகள் 24 மொழிகள்ல தேர்வு செய்யப்பட்டு வழங்கப்படுகின்றது அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த அவார்டு இவர் வாங்கியிருக்காரு, ஈரோடு கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அப்படின்றவரு வணக்கம் வள்ளுவம் அப்படின்ற புத்தகத்துக்காக வாங்கியிருக்காரு 2004. வணக்கம் வள்ளுவம். இந்த மாதிரி நம்ம எப்படி சார், இந்த நேம் வந்து தங்கிலீஷ்லயே அப்படியே எழுதிக்கோங்க. வணக்கம் வள்ளுவம் அப்படின்ற புத்தகத்துக்காக சாகித்ய அகாடமிய கவிஞர் ஈரோடு தமிழன்பன் வாங்கியிருக்காரு. இப்ப இந்த கொஸ்டின்ஸ் எப்படி சார் கேட்கறாங்க? நீங்க வந்து 2021-22 இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா 21 குரூப் 1 கொஸ்டின் பேப்பர்ல மின்சார பூக்கள் அப்படின்னு ஒரு மேலாண்மை பொன்னுசாமின்னு ஒருத்தரோட புக்கு கேட்டிருப்பாங்க 21 ப்ரிலிம்ஸ்ல. அதுக்கப்புறம் 22 ப்ரிலிம்ஸ்ல நடக்கும்போது குரூப் 2 ப்ரிலிம்ஸ் நினைக்கிறேன், எந்த எக்ஸாம்பிள் தெரியல, கோபல்லபுரத்து மக்கள் கி ராஜநாராயணனுடைய புத்தகம் கேட்டிருப்பாங்க. இப்ப இந்த புக் எல்லாம் கேட்டிருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு ஏதாவது அங்க ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும்னு கேட்டா 22 கோபல்லபுரத்து மக்களை எழுதிய ராஜநாராயணன் இறந்து போனார். சரிங்களா? கோவில்பட்டியில அவருக்கு நினைவு மண்டபம் அமைக்கப்படும் அப்படின்லாம் பேசியிருப்பாங்க. அப்போ இங்க ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்கு. சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் மரணம் அல்லது எழுத்தாளர் ஏதேனும் ஒரு புது புத்தகத்தை வெளியிட்டார் அப்படின்லாம் வரும்போது என்ன பண்ணிருந்தீங்க, அவர் எந்த புத்தகத்துக்கு வாங்கினார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களோட சிலபஸ் எடுத்து பார்க்கும்போது என்ன இருக்குங்க, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அப்படின்னு ஒரு சிலபஸ் வார்த்தை இருக்கும். உங்க சிலபஸ் எடுத்து பாருங்க. ப்ரிலிம்ஸ்க்கு நீங்க குரூப் 1, 2, 2A, 4 எந்த சிலபஸ் எடுத்து ப்ரிலிம்ஸ்ல பார்த்தாலும் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கும். இப்போ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்ல நான் 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைப் அவார்ட் வின்னிங் புக்ஸ், சாகித்ய அகாடமி, ஞானபீட புக், இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ், இந்த அவார்ட் வின்னிங் புக்ஸ் எல்லாம் கேட்பாங்க. செகண்ட் டைப் அப்படின்னு சொல்றது நம்ம 2019 ஒரு குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஃபார்மர் பிரசிடென்டா இருந்த பிரணாப் முகர்ஜி தன்னோட ஆட்டோபயோகிராஃபி எழுதினார். ஆட்டோபயோகிராஃபினா சுயசரிதை. அதை வந்து மை பிரசிடென்ஷியல் லைஃப் அப்படின்னு சொல்லி வெளியிட்டார், அவரோட குடியரசுத் தலைவர் வாழ்க்கை அப்படின்றத. அதை வந்து என்ன பண்ணாங்க, 2019 அப்புறம் நமக்கு ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. அப்போ அவரோட குடியரசுத் தலைவர் அவருடைய புத்தகம் நமக்கு எங்க கொஸ்டினா கேட்கிறாங்க. நான் சொன்னது இந்த செகண்ட் டைப், வெரி ஃபெமிலியர் பர்சன்ஸ், நாடு முழுவதும் அறியப்பட்ட அல்லது உலகம் முழுவதும் அறியப்பட்ட. இப்ப நீங்க பாக்கணும்னா அக்டோபர் மாசத்துல எடுத்து இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்ல ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் பண்ணணும், எப்படி சார் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க கேட்கலாம், நீங்க ஒரு கண்டென்ட் எடுத்து இப்ப படிச்சு வச்சுக்கணும் அப்படின்னா 2025 நீங்க நோபல் வின்னிங் லிட்ரேச்சருக்கு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதோட நேம், ஆத்தர் நேமும் புக் நேமையும் எழுதி வச்சுக்கணும். 2025 இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் யாருக்காச்சும் கொடுத்துருக்காங்களா, சாரி 2025 இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் யாருக்காச்சும் இருக்கான்றத பாத்துக்கணும். அந்த மாதிரி 2025 சாகித்ய அகாடமி, 2025 ஞானபீட விருதுகள், இது எல்லாத்தையும் ஒரு நேம் எடுத்து ஒரு பேஜ்ல லிஸ்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்க சூப்பரா ஒரு கொஸ்டினை ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். கட்டாயமா கொஸ்டின் இருக்கும். நீங்க அடுத்து எந்த எக்ஸாமினேஷனுக்கு போகும்போதும் அந்த பேஜ் ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா எக்ஸலண்டா நம்ம ஒரு கொஸ்டினை ஆன்சர் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து ஈரோடு தமிழன்பன் அப்படின்றவருடைய வணக்கம் வள்ளுவம் அப்படிங்கிற புக்கை வச்சு எப்படி டிஎன்பிஎஸ்சி புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இது வந்து கிட்டத்தட்ட அரசாங்கத்தினுடைய ஒரு விளம்பரம். இந்த நியூஸ் பேப்பர்ல லாஸ்ட் வீக் இது வந்து ஒரு பெரிய நியூஸா கொடுத்திருந்தாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை வந்து 100% அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக தான் கொடுத்திருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் நல்லா தெரியும். எப்படின்னு பாருங்க, கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகம் கல்வி வளர்ச்சியில் முன்னணி மாநிலமாக திகழ்கின்றது அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் கரோனா தொற்று காலத்தில் தொடங்கப்பட்ட இல்லம் தேடி கல்வி திட்டம் 2021 இங்கே ஏற்படுத்திட்டாங்க.
இப்ப இல்லம் தேடி கல்வி திட்டம் எதற்காக எந்த காலத்துல தொடங்கியிருக்காங்கன்னு பாருங்க. கொரோனா தொற்று காலத்துல. என்ன பிரச்சனை? அன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே ஸ்கூலுக்கு போகல 2 வருஷம். கொரோனா பேட்ச்னே 2 வருஷம் 10th 12th எல்லாம் ஒரு பேட்ச் இருந்துச்சு, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ ஸ்கூலுக்கே வராம 8ஆம் வகுப்பு வரைக்கும் 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற குழந்தைங்க இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களுடைய கற்றல் திறன் வந்து இதுல பெரிய கேப் விழுந்துடும். அவன் வீட்டுல எடுத்து வச்செல்லாம் பெருசா படிச்சுட்டு இருக்க மாட்டான். அப்போ வாலண்டியர்ஸ் நிறைய பேரை கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, 1 லட்சம் பேருக்கு மேல கூப்பிட்டு இந்த வாலண்டியர்ஸ் மூலமா வீட்டுக்கே போயிட்டு என்ன பண்றாங்க, நம்பர்ஸ் நியூமரிக்கல்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, நம்பர்ஸும் ரீட் பண்றதுக்கான லெட்டர்ஸ் எழுத்துக்களும் படிக்கிறதுக்கான அடிப்படை சயின்ஸ் பேசிக் சயின்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்ப இந்த வாலண்டியர்ஸ் வீடுகளுக்கே போயிட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஒரு தெருவை தேர்ந்தெடுத்து அந்த தெருவுல இருக்கிற 10 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க 13 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்ப இந்த டிராப் அவுட்ஸ் குறைக்கிறது, அதன் மூலமா கல்வியினுடைய தரம் பின்தங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக லாக்டவுன் சமயத்துல தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான ஸ்கீம் இல்லம் தேடி கல்வி. இது முழுக்க பாருங்க கல்வித்துறைக்கான திட்டங்களா தான் இருக்கும். இது வருஷத்துக்கு நாங்க எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அடுத்து பாருங்க, கணித திறன்களை மேம்படுத்துவதற்கு 1 முதல் 5ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி அறிவு மற்றும் கணித திறன்களை மேம்படுத்த எண்ணும் எழுத்தும் திட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூமரசி அண்ட் லிட்ரசி ப்ரோக்ராம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இந்த திட்டம் எதுக்காக தொடங்குறாங்க அப்படின்னு பாருங்க. புதிய கல்விக் கொள்கையை ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணாருன்னா நேஷனல் லெவல்ல சொல்லுவோம். புதிய கல்விக் கொள்கையை பரிந்துரைத்தவர் யார்? நேஷனல் நியூ எஜுகேஷன் பாலிசி, NEPன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இது யார் ரெக்கமெண்ட் பண்ணது? கஸ்தூரி ரங்கன் அப்படின்னு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்றாரு. இந்த கஸ்தூரி ரங்கன் 2017-18 அரசுக்கு ஒரு அறிக்கை கொடுக்கிறார். 8 வயது முடிவடைந்த ஒரு குழந்தை, 8th ஏஜ் கம்ப்ளீட் பண்ணிருக்கிற ஒரு பையனுக்கு, அவன் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்கூல்ல 2 லாங்குவேஜ்ல படிக்கிறான், 3 லாங்குவேஜ்ல படிப்பான், அது அவனோட விருப்பம். அந்த 2 லாங்குவேஜ்ல இருக்கிற பேராகிராஃபையும் படிக்கணும், மீனிங் புரியணும், நமக்கு அதை படிச்சு சொல்லணும். அப்போ லிட்ரசி. இன்னொன்னு, இந்த 3rd ஸ்டாண்டர்டுக்குள்ள இருக்கிற பிளஸ் மைனஸ் என்ன பண்றதுங்க, வகுத்தல் கூட்டல் கழித்தல் எல்லா கணக்குகளையும் அவனுக்கு வந்து மனக்கணக்கா போட தெரியணும், எழுதி போடுறது இல்லை. அப்போ இது எல்லாம் நம்ம பேசிக் அப்படின்னு சொல்றோம். நியூமரசி லிட்ரசி அப்படின்றத 8 வயசுக்குள்ள கொடுக்கணும். அட் த ஏஜ் ஆஃப் 8, 8வது வயசுக்குள்ள இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற திட்டம் தான் என்னங்க, எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படின்னு சொல்றது, நியூமரசி அண்ட் லிட்ரசி ப்ரோக்ராம். இப்ப இந்த நியூமரசி லிட்ரசி ப்ரோக்ராம் மூலமா என்ன பண்ணிருக்காங்க, மாநிலம் முழுக்க 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுடைய எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு திறனை மேம்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சிறப்பு கல்வி அளிக்க நலம் நாடி அப்படின்னு ஒரு ஆப், இதெல்லாம் கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்ப நலம் நாடி அப்படின்ற செயலி ஆப் நமக்கு சிலபஸ்ல பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் இன்வென்ஷன் அப்படின்னு இருக்கும், லேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ். அப்ப இந்த லேட்டஸ்ட் இன்வென்ஷன்ல அப்ளிகேஷன்ஸும் வந்துடும். நலம் நாடி ஆப்பை எதுக்காக கொடுத்துருக்காங்க பாருங்க, எந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க புரியுதா, கல்வித்துறை கொடுத்துருக்காங்க. எதுக்காக? மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சிறப்பு கல்வி அளிக்க. அப்ப இந்த சிறப்பு கல்வி யாருக்காக கொடுக்குறாங்கன்னு பாருங்க, கற்றல் குறைபாடுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, லேர்னிங் டிசபிலிட்டி சில்ட்ரன்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த குழந்தைங்க வந்து நம்ம ஆர்டிசம் பாதித்த அப்படின்னு சொல்லுவோம். அந்த குழந்தைங்க எல்லா விஷயத்தையும் நம்ம நார்மல் குழந்தைங்க மாதிரி சொல்லும் போதே புரிஞ்சுக்காது. நம்ம நிறைய எஃபர்ட் போட்டு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்ப அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம சிறப்பான முறையில கல்வி அளிக்கணும். அந்த குழந்தைங்க எப்படி படிக்கிறாங்கன்றத அவங்களுக்கு டீச் பண்றாங்கன்றத ரெக்கார்ட் பண்றதுக்காக, அதை வந்து ரெகுலேட் பண்றதுக்காக அந்த பயிற்சியாளர்களுக்கு கொடுக்கறது, அந்த டீச்சர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குற டீச்சர், அந்த டீச்சர்ஸுக்காக தொடங்கப்பட்ட ஆப்புக்கு பேர் என்னங்க, நலம் நாடி ஆப் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 100 கோடியில் 28 மாவட்டங்களில் தலா ஒரு தகைசால் பள்ளிகள் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னங்க தகைசால் பள்ளி அப்படின்னு சொல்றது? இப்ப நீங்க ஒரு ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு அதோட அலுமினிஸ்ன்னு சொல்லுவாங்க, முன்னாள் மாணவர்கள்னு சொல்லி. அப்ப அந்த அலுமினிஸ் என்ன பண்ணுவாங்க, வெளிநாடுகள்ல வெளியூர்ல பெரிய கம்பெனில இருப்பாங்க, அவங்களே தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற 100கணக்கான மக்களை கொண்டு வந்து அந்த பள்ளிக்காக ஒரு டொனேஷன் போட வச்சு, அந்த டொனேஷன்ல இருந்து என்ன பண்றதுங்க, அந்த பள்ளியினுடைய அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துறது. அதுதான் தகைசால் பள்ளிகள் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அதை 28 மாவட்டங்கள்ல ஒரு பள்ளி அப்படின்னு ஒரு 100 கோடியில வந்து கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, பள்ளிகளின் கட்டமைப்பை மேம்படுத்த பேராசிரியர் அன்பழகன் பள்ளிகள் மேம்பாட்டு திட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்ப தொடங்கியிருக்காங்கன்னு பாருங்க, 2022-23 தொடங்கியிருக்காங்க. பேராசிரியர் அன்பழகன், இது அப்படியே நீங்க தமிழ்லயே எழுதிக்க வேண்டியதான், பேராசிரியர் அன்பழகன் ஸ்கூல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். பேராசிரியர் அன்பழகன் ஸ்கூல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 2022-23. இதுல என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும் பாருங்க.
எவ்ரி ஸ்கூலுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கிரியேட் பண்ணுவோம். ஒரு குறைந்தபட்சம் ஒரே ஒரு அந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் சொல்லுவீங்களா, அந்த வகுப்பறை உருவாக்குவோம். கூடுதல் வகுப்பறைகள் கட்டி கொடுப்போம். கிளாஸ் ரூம்ஸ் வந்து நிறைய ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு வகுப்பறை கட்டிடம், இரு வகுப்பறை கட்டிடம்னு அவ்வளவு கிளாஸ் ரூம்ஸ் 2 தான் இருக்குமே, அதான் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அப்ப எக்ஸ்ட்ரா கிளாஸ் ரூம்ஸ் கட்டி கொடுக்கணும். அதுக்கு காம்பவுண்ட் வால் போட்டு கொடுக்கணும். அதோட சேர்த்து என்ன பண்ணணுங்க, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டியும் டிரைனேஜ் டாய்லெட் ஃபெசிலிட்டியும் ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படின்றதெல்லாம் இந்த பேராசிரியர் அன்பழகன் பள்ளிகள் மேம்பாட்டு திட்டம் ஸ்கூல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கீழே வரும். ஸ்மார்ட் கிளாஸ் பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா கிளாஸ் ரூம்ஸ் கட்டி கொடுப்பாங்க, காம்பவுண்ட் வால் கட்டுவாங்க, அந்த ஸ்கூலோட ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி அண்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டியை எம்பவர் பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் பேராசிரியர் அன்பழகன் ஸ்கூல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமோட முக்கியமான அப்ஜெக்டிவ். அடுத்து இங்க பாருங்க, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் +2 வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கக்கூடாது, ஊக்கத்தொகை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்ப என்ன பண்ண போறோம் அதன் மூலமா என்னன்னு பாருங்க. எது தமிழ் புதல்வன் அப்படின்றதுக்கு முன்னாடி ஏதாவது திட்டம் இருக்கா? இங்க புதுமை பெண் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கு. புதுமை பெண் அப்படின்றது எந்த திட்டத்தினுடைய ஒரு மறு உருவாக்கம்? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம், மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு இந்த திட்டத்தை தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், 2022க்கு பிறகு புதுமை பெண் திட்டம் அப்படின்னு மாத்திட்டோம். இந்த புதுமை பெண் திட்டத்தினுடைய எலிஜிபிலிட்டி இங்கேயே சொல்லியிருக்காங்க பாருங்க. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும். இன்னொன்னு என்ன முக்கியமான பாயிண்ட், தமிழ் வழி கல்வியில படிச்சிருக்கணும். தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்றாங்க, நம்மளோட டிகிரி அண்டர் கிராஜுவேட் டிகிரி முடிகிற வரைக்கும், அது 3 இயர்ஸா இருக்கலாம், 4 இயர்ஸா இருக்கலாம், இல்ல டிப்ளமா கோர்ஸ் பண்ணீங்கன்னா 2 வருஷத்துல முடிஞ்சிடும், ஏதோ வேணா இருக்கலாம். உங்களோட ஃபர்ஸ்ட் டிகிரி முடிகிற வரைக்கும் மாசம் 1000 ரூபாய் என்ன பண்ணுவாங்க, ஊக்கத்தொகையா பெண்களுக்கு கொடுப்பாங்க. அதான் இங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, புதுமை பெண் திட்டத்தின் கீழ் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கு. அப்ப இதன் மூலமா என்ன அவங்க முயற்சி பண்றாங்கன்னு பாருங்க அரசாங்கம். இதற்கு முன்னாடி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவித்தொகை திட்டத்தின் மூலமா டிகிரி படித்த பெண்களுக்கு 1 பவுன் தங்கம், 50,000 ரூபாய் பணம் அப்படின்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, அந்த திட்டத்தை மாற்றி அமைச்சு, நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்க, தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கியா, வாங்க உனக்கு காலேஜ் படிக்கும் போதே ஊக்கத்தொகை கொடுத்துறேன், இப்பவே நீ என்ன பண்ணலாம், என்னோட சப்போர்ட்டோட படிக்கலாம், உன்னோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணி படிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எங்க நமக்கு லீட் பண்ணுன்னு பாருங்க, ஹையர் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம், HER, நேஷனல் ஹையர் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, உயர்கல்வியில் கால் பதித்தல் விகிதம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பாயிண்ட்ல இதோட என்ன பண்ணுவோம், தேசிய அளவுல மிகப்பெரிய சக்சஸ் பண்ண வைக்கும் அப்படின்றத இந்த திட்டத்தினுடைய நோக்கம். நெக்ஸ்ட் பாருங்க, ஊரக அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதல்வரின் காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்றது. இந்த திட்டம் முதல்ல எப்ப ஆரம்பிக்கிறாங்க, 2023ல முதற்கட்டம் ஒரு 500 பள்ளிகள்ல ஆரம்பிச்சு 2024ல அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் கொண்டு வந்து இப்ப 2025ல அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு அப்படின்னு 3 வருஷமா அடுத்தடுத்த நிலைகளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. அப்ப காலை உணவு திட்டம் அப்படின்றது பாருங்க, காலை உணவு திட்டம்னா 2023 குரூப் 1 மெயின்ஸ்ல பாலிட்டி பேப்பர்ல ஜிஎஸ் பேப்பர் 3ல ஃபர்ஸ்ட் 10 மார்க் கொஸ்டினே இதான். மெயின்ஸ்ல சொல்லிட்டு இருக்கேன் நான், ஃபர்ஸ்ட் 10 மார்க் காலை முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை விவரித்து எழுதுக, டீடைல் எக்ஸ்பிளைன் அபவுட் சிஎம்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு 10 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்ப இந்த காலை உணவு திட்டத்தினால என்னென்ன எங்க சமூகத்துல நன்மைகள் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னங்க ஆகாம, டிராப் அவுட் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறது ப்ராப்பராக ஆரம்பிக்கும், அட்டெண்டன்ஸ் கரெக்ட் ஆகும். அதோட இல்லாம எஜுகேஷன் குவாலிட்டி அப்படின்றது கூட ஆரம்பிச்சிடும். அதனால இவனோட வாழ்க்கை தரம், கல்வியை வந்து நம்ம எதுல வந்து சேர்த்து கனெக்ட் பண்ணுவோம், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு படிப்போம் இல்லைங்களா, அது இங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல எஜுகேஷன் பார்ட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி விட்டுரும். அப்ப வாழ்க்கை தரம் மேம்பாடு அப்படின்றதும் நடந்துரும். இதோட இன்னொரு முக்கியமான பாயிண்ட், பேரண்ட்ஸோட பேர்டனை குறைக்கிறது. காலை சாப்பாடும் மதிய சாப்பாடும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னும் போது பேரண்ட்ஸுக்கும் ஒரு பெரிய பேர்டன் குறைஞ்சிரும். அப்ப இவ்வளவு விஷயத்தையும் பண்ணும்போது கடைசியா இன்னொரு பெனிஃபிட் கிடைச்சிருது, மால் நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து பற்றாக்குறை அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும், குழந்தைங்க வெளியே வந்துருவாங்க. அப்ப அவங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நாங்க செஞ்சு கொடுத்துருக்கோம். கவர்மெண்ட் ஒரு இந்த நியூஸ் வந்து கிட்டத்தட்ட விளம்பரம் மாதிரிதான், ஓகேங்களா. ஆனா இதுக்குள்ள நான் இருக்கிற எல்லா நியூஸையும் ஒரு பேஜ்ல எழுதி வச்சிருக்கீங்க, ஒரு ஸ்கீம்ஸ் மட்டும் அப்படின்னா கட்டாயம் நமக்கு பிலிம்ஸ்ல கொஸ்டின் இருக்கு. இப்ப நீங்க சார் ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய குரூப் 1 பிலிம்ஸ்ல குரூப் 2 பிலிம்ஸ்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, மெயின்ஸ் வரைக்கும் கேட்கறாங்க, எப்படி சார் படிக்கிறது? ஜனவரி மாசம் கழிச்சு நமக்கு பட்ஜெட் கொடுத்துருவாங்க.
புது பட்ஜெட் வந்துடும். 2026 பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட் தான் கொடுப்பாங்க. அந்த பட்ஜெட்ல என்ன ஸ்கீம் பேசியிருக்காங்களோ அந்த பட்ஜெட்டோட PDF ஒரு 36 பேஜ் வந்து கவர்மெண்ட் வெளியிடுவான். போன வருஷம் 36 பேஜ் இருந்துச்சு, இந்த வருஷம் 40 பேஜ் கூட இருக்கலாம். அந்த PDF மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சு படிச்சீங்கன்னா போதுமானது. எல்லா ஸ்கீமும் அதுலயே கவர் ஆயிடும். பழைய ஸ்கீம், புது ஸ்கீம், என்ன ஸ்கீம் என்ன மாதிரி மாடிஃபை பண்ணிருக்கோம், எல்லாத்தையுமே கொடுத்துருப்போம். அப்ப பட்ஜெட் தான் நமக்கு வந்து கவர்மெண்டோட அபிஷியல் சோர்ஸ் ஃபார் ஸ்கீம்ஸ். திட்டங்கள் படிக்க போறோம்னு நினைக்கிறீங்கன்னா வெப்சைட்ல எங்கேயோ ஒரு பேஜ் இல்ல ஏதோ ஒரு PDF கிடைச்சது, 250 பேஜ், 1500 ஸ்கீம் கொடுத்துருக்காங்களா, இது விட்டு வெளியவே போகலாம், அவ்வளவு ஸ்கீம் படிக்கிறதுக்கு பதிலா நம்மளோட பிரசன்ட் பட்ஜெட் எடுத்து படிச்சீங்கன்னா அவங்க கேட்கிற 5 கொஸ்டின் 4 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு வந்துடலாம். சரிங்களா? 5க்கு 5மே கூட ஆன்சர் பண்ணிடலாம். பட்ஜெட் தாண்டி வெளியே போக மாட்டாங்க பெருசா. இப்ப என்ன பிரச்சனை கவர்மெண்ட் இருக்காங்களோ அவங்களுடைய பட்ஜெட்ல இருந்து கேட்கிற ஸ்கீம்ஸ் தான் கொஸ்டின் பேப்பர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். கவர்மெண்டே என்ன பண்ணுவாங்க, எடுத்து TNPSC கிட்ட இதெல்லாம் கேளு அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டே பண்ணுவாங்க. இதெல்லாம் கேளு, அரசாங்கத்தோட திட்டங்கள் மக்களுக்கு தெரியுதான்னு செக் பண்ணு, அவன் கவர்மெண்ட் சர்வீஸ் தான் வர போறான் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தோட பிரசன்ட் ஸ்கீம்ஸ் தான் கொஸ்டின் கேட்க ட்ரை பண்ணுவாங்க. அடுத்து பாருங்க, பருவநிலை மாநாடு அப்படின்னு சொல்றோம். இந்த பருவநிலை மாநாடு அப்படின்றத கிளைமேட் சேஞ்ச் ஈவன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதனுடைய நம்பர் என்னன்னு சொல்லியிருக்கோம், போன வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 30. அந்த COP அப்படின்றதுக்கு மீனிங் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். அது என்ன கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்? யாரெல்லாம் இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டிருக்கானோ. எந்த அக்ரிமெண்ட்? 1992ல இதே பிரேசில், இப்ப பிரேசில்ல தான் நடந்திருக்கு. இந்த மாநாட்டுக்கு பேரு அமேசோனியா அப்படின்னு சொல்றான். சரிங்களா? இந்த அமேசோனியா சம்மிட் 30 வருஷம் கழிச்சு இப்ப பிரேசில்ல நடந்திருக்குல்ல. இந்த ஃபர்ஸ்ட் சம்மிட் 1992ல இத ரியோ எர்த் சம்மிட் அப்படின்னு சொல்லுவான். ரியோ புவி உச்சி மாநாடு. ரியோன்றது ரியோ டி ஜெனிரியோ, பிரேசில்ல இருக்கிற ஒரு முக்கியமான டவுன் சிட்டி. அப்ப இந்த ரியோ எர்த் சம்மிட்ல உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒப்பந்தம், அதன் மூலமா ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், UNFCCC அப்படின்னு சொல்லுவோம். யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இதுதான் முக்கியம், கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றது. யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். சரிங்களா? அப்ப இந்த கான்ஃபரன்ஸ் எப்ப இருந்து நடக்க ஆரம்பிச்சு பாருங்க. 92ல ஒப்பந்தம் கையெழுத்து போட்டானா, இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டவங்க தான் நம்ம என்ன சொல்றோம், கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 1 அப்படிங்கிறது 1995ல ஸ்டார்ட் ஆயிருக்கும், COP1. ஸோ அதுல இருந்து என்ன ஆகுதுங்க, இப்ப நம்ம 30 வருஷமா இந்த மாநாடு நம்ம நடத்திட்டு இருக்கோம், வருஷம். இப்ப இவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னு பாருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இங்க கார்பன் எமிஷன், கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு அப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்களா. இந்த கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் பண்றதை பத்தி பேசுவாங்க. ஏன் சார்? கார்பன் எமிஷன் தான் பூமியோட வெப்பநிலையை அதிகரிக்குது. ஏன்னா கார்பன் மொத்தமும் எமிட் ஆகி நம்மளோட அட்மாஸ்பியரிக் லேயருக்குள்ளேயே படிஞ்சிருக்கு. இங்க சன்னோட ஹீட் வேவ்ஸ் வந்து பூமிக்குள்ள வந்து திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகும்போது 100% ஆகாம என்ன பண்ணிருதுங்க, இந்த கார்பன் வந்து சூரியனுடைய வெப்பத்தை புடிச்சு வச்சுக்குது. இந்த வெப்பம் என்ன ஆகுதுன்னா பக்கத்துல இருக்கிற அதோட அடுத்த மாலிகுல்ஸுக்கும் அந்த வெப்பத்தை கொஞ்ச நேரத்துல பரவப்படுது. இதுதான் என்ன சொல்றோம், குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்றோம், புவி வெப்பமடைதல். இந்த புவி வெப்பமடைதனால என்ன நடக்குது, குளோபல் வார்மிங்னால கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு நடக்குது. சரிங்களா? இப்ப மாநாடு எதுக்குன்னு பாருங்க, கிளைமேட் சேஞ்சை கட்டுப்படுத்துறதுக்கு. அப்ப கிளைமேட் சேஞ்சை கட்டுப்படுத்தணும்னா யாரை கட்டுப்படுத்தணும், குளோபல் வார்மிங்கை கட்டுப்படுத்தணும். குளோபல் வார்மிங் எப்படி கட் ஆகும், கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் பண்ணினா குளோபல் வார்மிங் கட் பண்ணிடலாம். அப்ப இங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பாக்ஸ் படிங்களேன், புதை படிம எரிபொருளை கைவிட ஒப்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாங்களா. அப்ப இந்த கார்பன் எமிஷனுக்கு பூமி முழுக்க, பூமியில இன்னைக்கு இருக்கிற பிரசன்ட் சினாரியோல யார் முக்கியமான காரணம்னு பாருங்க. ஒண்ணு பிரண்ட் குரூட் ஆயில், குரூட் ஆயில் இருந்து பெட்ரோல் டீசல் பிரிக்கிறோமா. இன்னொருத்தன் யாருங்க, கோல், நிலக்கரி. இவன் 2 பேருமே கருப்பு கலர்ல இருப்பான் பூமியில இருந்து. ஏற்கனவே புதை படிச்ச யாரோ ஒரு மாலிகுல்ஸ் நம்ம எடுத்து எரிக்கிறோம். அப்ப இது மொத்தமும் பர்ன் ஆச்சுன்னா என்ன வருது, வெளியே கார்பன் தான் வெளியிடுது. அப்ப இந்த புதைப்படிம எரிபொருட்களை கைவிட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்றாங்க, ரினியூவல் எனர்ஜியை நோக்கி நகரணும், அதுக்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவங்க என்ன பண்ணலங்க, பெருசா எந்த முயற்சியுமே இன்னுமே எடுக்கல. ஓகேவா? நீங்க இதுல ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய விஷயம், 2015ல கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 21, 2015 COP21ல பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒண்ணு சைன் போட்டுட்டாங்க. பாரிஸ் பருவகால ஒப்பந்தம். இந்த பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்ல பூமியோட வெப்பநிலைய ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவலுக்கு 1.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு நாங்க கட்டுப்படுத்துவோம்.
கூடுதலா 1.5 டிகிரி இருக்கிற அளவுக்குள்ள கட்டுப்படுத்திட்டு 2 டிகிரி அளவுக்கு குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்லாம் பேசினானுங்க. ஆனா இப்ப வரைக்கும் அவனுங்க ஒரு சின்ன துரும்ப கூட கிள்ளி போடல. கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு மிக முக்கியமான ரோல் பிளே பண்ண வேண்டிய யூஎஸ்ஏ என்ன பண்ணிட்டான், இந்த 2015 ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாங்களா, ஒப்பந்தம் கையெழுத்து போடும்போது ஒபாமா பிரசிடென்டா இருந்திருப்பார், யூஎஸ்ல கையெழுத்து போட ஒத்துக்குவார். இதுக்குள்ள என்ன சார் நடக்கணும்னு பாருங்க. இப்ப இந்த கார்பனை விட்டு வெளியே வரணும்னா என்ன நடக்கும்னு பாருங்க. நான் ஒரு பைக் வச்சிருக்கேன், பெட்ரோல் பைக், 1 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கினேன். எலக்ட்ரிக் பைக் எவ்வளவு மார்க்கெட்ல? 1.5 லட்சம் ரூபாய். நல்ல பைக், ஓகேங்களா. ஒரு ஏத்தர் பைக்கோ ஒரு ஓலா பைக்கோ வாங்கணும்னா 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா நல்ல பேட்டரி, நல்ல கேரண்டியோட இருக்கிற ஒரு பைக் வாங்க முடியும். அப்ப நான் கூடுதலா எவ்வளவு முதல் வைக்கணும்? 50,000 ரூபாய் முதல் வைக்கணும். ஆனா ஒரு நார்மல் சிட்டிசன் என்ன நினைப்பான், நான் மாசத்துக்கு 2,000 ரூபாய்க்கு தான் பெட்ரோலே போடுவேன், நான் 50,000 ரூபாய் கையில இருந்தா 25 மாசத்துக்கு பெட்ரோல் போட்டுக்குவேன், இன்னும் 2.5 வருஷத்துக்கு எனக்கு பிரச்சனையே கிடையாதுன்னு யோசிப்பான். அப்ப இதே மாதிரிதானே எல்லா தொழிற்சாலையும். நான் ஒரு நார்மல் சிட்டிசனோட பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கிறேன். ஒரு இண்டஸ்ட்ரி, கார்பன் எமிஷன் பண்ற பெரிய பெரிய தொழிற்சாலைகள், அப்ப அதையெல்லாம் நம்ம ரினியூவபிள் எனர்ஜிக்கு கொண்டு வரணும்னா எவ்வளவு பெரிய செலவாகும். அவனையெல்லாம் நம்ம சூரிய மின் உற்பத்தி கொடுக்கறதுக்கும் காற்றாலை மின் உற்பத்தி கொடுக்கறதுக்கும் எவ்வளவு பெரிய முதலீடு தேவை. அந்த முதலீடு எல்லாம் நீங்க யார் போடணும்னு சொல்றாங்க? யூஎஸ், மேற்கத்திய நாடுகள்னு சொல்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து போட்டு வளரும் நாடுகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இந்த ஒப்பந்தத்துல பேசியிருப்பாங்க. இது எதுக்கு நான் மட்டும் அதிகமான தொகை போடணும்னு யூஎஸோட அதிபர் ட்ரம்ப் பொறுப்பேற்ற உடனே என்ன பண்ணுவாருங்க, இந்த அக்ரிமெண்ட் விட்டு வெளியே போறேன்னு சொல்லிடுவாரு. பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் விட்டு. இந்த வருஷம் பிரேசில்ல நடந்த மாநாட்டுல அமெரிக்கா கலந்துக்குவல், சரிங்களா. அப்ப அது வரைக்கும் இந்த பருவகால மாநாடு அப்படிங்கிறத கவனிச்சுட்டு வாங்க. நான் உங்களுக்கு போன கிளாஸ்ல அந்த பிபிடிலே போட்டு காமிச்சிருக்கேன். கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 30க்கு முன்னாடி 29, 28, 27 எங்க நடந்துச்சு அப்படிங்கறத போன கிளாஸ்ல நான் பிபிடில காமிச்சிருக்கேன். ஒரு முறை செக் பண்ணி பாத்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டென்ட். உங்களுக்கு பிரிலிம்ஸ்ல கேட்கலாம் கேட்கலன்றதை தாண்டி மெயின்ஸ்ல குரூப் 1 மெயின்ஸோட ஜிஎஸ் பேப்பர் 3 ஓவரால் பேப்பர்ல 4 பேப்பர், அந்த என்விரான்மெண்ட் அண்ட் ஜியோகிராபி பேப்பர்னு சொல்லுவாங்க. அந்த பேப்பர்ல கிளைமேட் சேஞ்ச் பத்தி கொஸ்டின் கேட்காம கொஸ்டின் பேப்பரே செட் பண்ண மாட்டான், ஓகேங்களா. அங்க நீங்க கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வச்சுதான் ஆன்சரே எழுதணும். சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட். இங்க பாருங்க, உச்சநீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் பதவியேற்றார். அது போன வாரத்து நியூஸ் தான். அவர் எத்தனையாவது தலைமை நீதிபதி? 53வது தலைமை நீதிபதி. இதற்கு முன்னாடி இருந்த பி.ஆர். கவாய் அவர்கள் ஓய்வு பெற்றதற்கு பிறகு 53வது தலைமை நீதிபதியா பொறுப்பேற்றிருக்கிறாரு அப்படின்னு பார்த்திருக்கோம். ஒரு உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அப்படின்றவரு கொலீஜியத்துக்கும் ஹெட்டா இருப்பாரு அப்படின்னு பாக்குறோம். கொலீஜியம் அப்படின்றது என்னங்க? உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றத்துக்கும் நீதிபதிகளை தேர்வு செய்யக்கூடிய தேர்வு குழு அப்படின்னு சொல்றோம். கொலீஜியம் அப்படின்றது எத்தனை பேர் இருப்பாங்க? 1+4. 1 அப்படின்றது சிஜிஐயும், 4 அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்டோட சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்றவங்க. உச்ச நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதிகள் 4 பேரும் ஒரு தலைமை நீதிபதியும் சேர்ந்த 5 பேர் குரூப் தான் நம்ம என்ன சொல்றோம்? கொலீஜியம் அப்படின்னு சொல்றோம், ஓகேங்களா. இந்த கொலீஜியம் மூலமா தான் நாடு முழுக்க இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகளை தேர்வு செய்வாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கே தேவையான மற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளையும் கொலீஜியம் மூலமா தான் என்ன பண்ணுவாங்க? தேர்வு செய்வாங்க அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. 53 அப்படிங்கிற நம்பர் முக்கியம். பி.ஆர். கவாய்க்கு 52. போன கிளாஸ்ல நம்ம அந்த நம்பர் வரும்போது டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நீங்க பாருங்க, நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்கும் மாகே கப்பல். ஜஸ்ட் இது ஒரு ஃபேக்ட், வேற எதுவுமே கிடையாது. இல்ல நம்ம ஊர்லயே இப்ப என்ன பண்ணிட்டாங்க, முதல் முறையாக புதுதில்லி அப்படின்னு போட்டு ஒரு நியூஸை போட்டு நீர்மூழ்கி கப்பல்களையே தாக்கி அழிக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து நீர்மூழ்கி கப்பல் என்னன்னு சொல்லுவோம், நம்ம சப்மரைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சொல்லும் போது. அப்ப இந்த சப்மரைன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய கான்டினென்ட்டுக்கு பக்கத்துல கடல் இருக்கிற ஏரியால பூமி தண்ணிக்கு அடியிலேயே பதுங்கி வந்து நம்ம பக்கத்துல நின்று நம்மள வேவு பார்க்க வாய்ப்பு இருக்கு. அப்ப யாரோ ஒரு சப்மரைன் நம்ம ஏரியாக்குள்ள என்டர் ஆகுறான் அப்படின்னு தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணுவாங்க, உடனே இந்த மாகே அப்படின்ற கப்பலை வச்சு இந்த சப்மரைன்ஸா அடிச்சு வழிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட ஒரு புது கப்பல் உருவாயிடுச்சு. அதுக்கு பேரு மாஹே கப்பல் அப்படின்னு ஒண்ணு புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் பாத்துக்குங்க எதுக்கு அப்படின்னு சொல்லும் போது, சப்மரைன் டெஸ்ட்ராயர் அப்படின்னு நம்ம ஒரே வார்த்தையில தெரிஞ்சுக்கிட்டா போதும். எங்கேயாவது மேத்ஸ் ஃபாலோவிங்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். விக்ராந்த், விக்ரம் இப்படிலாம் நிறைய கப்பல் நம்ம நியூஸ்ல பாத்துருக்கோம். அப்ப அந்த கப்பலை கொடுத்துட்டு அது வந்து ஒரு ஏர்கிராப்ட் கேரியர், விமானம் தாங்கி போர் கப்பல். மாகேன்னு கொடுத்துட்டு அது ஒரு சப்மரைன் டிஸ்ட்ராயர் அப்படின்னு கொடுத்தா மேட்ச் பண்ண தெரியணும். ஒவ்வொரு கப்பலும் அதோட பர்ஃபார்மன்ஸ் என்னென்ன இருக்காங்க அப்படின்றத சொல்லி ஒரு மேத்ஸ் ஃபாலோவிங் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், பாத்துக்கங்க. நெக்ஸ்ட் இத பாருங்க, மகளிர் உலக கோப்பை கபடி இந்தியா 2வது முறையாக சாம்பியன். நான் முன்னாடி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பத்தி சொல்லியிருக்கேன். கொஸ்டின் கேட்கறதுக்கு என்ன நமக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத பாருங்க. போட்டி எங்கு நடைபெற்றது? வங்கதேசத்தின் டாக்காவில் நடைபெற்றது. என்ன போட்டி? மகளிர் உலக கோப்பை கபடி. யார் வின் பண்ணதுங்க? இந்தியா தான் வின் பண்ணிருக்காங்க, ஓகேங்களா. இதுக்கு தேவைப்பட்டா 2வது பிளேஸ் யாரு அப்படின்றதுல சீன
தைப்பேவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது. இந்த 4 ஃபேக்டை தாண்டி அவங்க என்ன கொஸ்டின் கேட்க முடியும்? நிறைய முறை உங்களுக்கு கேட்டிருக்கேன். ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின் நியூஸ் பாக்குறதுக்கு தான் பெருசா இருக்கும். ஒண்ணு என்ன கேட்கலாம், போட்டி எங்கு நடைபெற்றது, ரெண்டாவது என்னங்க போட்டியோட பேர் என்ன, டோர்னமெண்டோட பேர் என்ன, போட்டியில யார் வின் பண்ணா, இந்தியா தான் வின் பண்ணிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட், யாரு ஆப்போனண்டா விளையாடுனா, அது ரேர், அதனாலதான் ஃபோர்த் பாயிண்டா வைக்கிறேன். அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். கடைசி பிளேஸ்ல சீனா தைப்பே அப்படின்னு செகண்ட் பிளேஸ்ல அவங்க ரன்னருக்கு வந்து சீனா தைப்பே, வின்னர் இந்தியா, மகளிர் உலக கோப்பை கபடி. ஓகேங்களா? வேர்ல்டு கப் கபடிங்க, விமன்ஸ் வேர்ல்டு கப் கபடியில இந்தியா சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க. அதை மட்டும் பாத்துக்குங்க. அடுத்து ஆசியானில் இருந்து காகித இறக்குமதி. இப்ப இதுல பாருங்க, காகித இறக்குமதி எத்தனை % ஏறிச்சு இறங்குச்சு, அதுக்காக நான் இந்த கண்டென்ட் எடுக்கல. ஏசியான் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நான் நிறைய முறை நம்ம பேசியிருக்கோம் பழைய கிளாஸஸ்ல. இதுக்கு எக்ஸ்பென்ஷன் என்னங்க, அசோசியேஷன் ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ். இதுதான் என்ன சொல்றோம், ஏசியான்னு சொல்றோம். அப்போ இங்க வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சார்க்லாம் படிச்சு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்க. சார்க் அப்படின்றது சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜினல் கோஆபரேஷன். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க ஏசியன் அப்படின்றது இங்க ஈஸ்ட் இங்க சவுத் அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற நாடுகளை பத்தி படிக்க போறோம். இவங்க ஒரு முக்கியமான கூட்டமைப்பா இருக்கிறாங்க. இந்த ஏசியான் தொடங்கப்பட்ட வருடம் என்னங்க, 1967 வருடம் தொடங்கப்பட்டிருக்கும். இதோட மெம்பர் கண்ட்ரிஸ் 10 மெம்பர்ஸ். யாருன்னு 10 மெம்பர்ஸ்ல எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இந்தியாவுக்கு பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா மியான்மர், தாய்லாந்து, ஓகேங்களா, சிங்கப்பூர், மலேசியா, வியட்நாம், லாவோஸ், கம்போடியா, புரூனே, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா. அப்படி பாருங்க, 2 பேரும் பேரா இருப்பா, பக்கத்து நாடுங்க எல்லாமே. சிங்கப்பூர், மலேசியா, மியான்மர், தாய்லாந்து, வியட்நாம், லாவோஸ், கம்போடியா, புரூனே, பிலிப்பைன், இந்தோனேஷியா. இந்த 10 தான் ஏசியானோட மெம்பர்ஸ். இந்த ஏசியான் சம்மிட் நடக்கும் போதெல்லாம் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கோம், 10+1 டயலாக் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னங்க 10+1 டயலாக்? இந்த 1 யாரு, இந்தியா. எப்பவுமே உங்களோட கூட்டணியில இருப்பான், எல்லா விஷயத்திலையும் பேசுவான். இதோட நம்ம இந்த ஏசியானோட நம்ம என்னென்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஈடுபடுறோம், ஒண்ணு எக்கனாமிக் கோஆபரேஷன், இது மெயின்ஸ் பாயிண்ட்ல தேவைப்படுங்க. ஏசியாவுக்கு இந்தியாவுக்கு ரிலேஷன்ஷிப் நம்ம எந்தெந்த ஆஸ்பெக்ட்ல எடுக்கிறோம் அப்படின்னு பாருங்க. எக்கனாமிக், அந்த எக்கனாமிக் வழியா நமக்கு என்ன வந்துடும், சயின்ஸ் அண்ட் டெக் வரைக்கும் வந்துடும், அறிவியல் தொழில்நுட்பம் வரைக்கும் நம்ம கொடுத்துருவோம். அதோட சேர்த்து கல்ச்சுரல் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லியும் சப்போர்ட் பண்றோம். எக்கனாமி, சயின்ஸ் அண்ட் டெக், கல்ச்சுரல், இந்த எல்லா ஆஸ்பெக்ட்லயும் அவனோட நம்ம சேர்ந்து வர்த்தகம் பண்றதுக்கும் அவனோட சேர்ந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்றதுக்கும் பெரிய முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறோம். இன்னும் அதிகமா இவங்களோட பேசும்போது எஃப்டிஐ அப்படின்னு ஒண்ணு பேசுவாங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதோட சேர்த்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு பேசுவாங்க, தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து போடுறது மூலமா இந்த 10 நாடுகளோட இந்தியாவும் சேர்ந்து அதிக பயனடைய முடியும்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேரியர்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு மியான்மர்ல யார்கிட்ட கவர்மெண்ட் இருக்குன்னே தெரியல, ஓகேங்களா. லாவோஸ் சின்ன பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. அப்ப இதனால என்ன பண்ண முடியுங்க, ஒருங்கிணைச்சு நம்மளால ஒரு முடிவு எடுக்க முடியாம இதுல குழப்பிட்டே இருப்பாங்க. ஓகே, இந்த அசோசியேஷன் தான் முக்கியம். ஏசியானை படிக்கிறதுக்கு தான் இந்த நியூஸ் எடுத்தேன். 14% பேப்பர் இறக்குமதி உயர்ந்துருச்சு அப்படின்றது ஓகே, ஒரு ஃபேக்ட், அவ்வளவுதான். அப்ப நம்ம ஊர்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. நம்ம ஊர்ல இப்ப யாரும் நீங்க விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க இருக்கீங்கன்னா நிறைய வந்து இந்த சவுக்கன்னு சொல்லுவாங்க, சவுக்க மரம் போடுவாங்க வயல்ல, சவுக்க நட்டு விட்டு அது மரமானது வெட்டி விற்பாங்க. அதுக்கு வந்து இப்ப டிமாண்ட் நிறைய இருக்கு, மார்க்கெட்டு நிறைய விலை போகுது, நல்ல விலை போகுதுன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா இங்க உற்பத்தி பண்றதுக்கு நம்ம கிட்ட அந்த சவுக்கு மரம் அந்த டிமாண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இறக்குமதியை அதிகப்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, அடுத்த முக்கியமான நியூஸ் பாருங்க. இந்திய பொருளாதாரத்தின் மதிப்பு $4 டிரில்லியன் தாண்டும் கூடிய விரைவில். யாருங்க சொல்லியிருக்கிறது, இந்த சொன்னவர் தான் ரொம்ப முக்கியம், அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்தியாவின் தலைமை பொருளாதார ஆலோசகர், சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் தலைமை பொருளாதார ஆலோசகர் பேர் என்னங்க, வி அனந்த நாகேஸ்வரன். வி அனந்த நாகேஸ்வரன் இந்தியாவின் தலைமை பொருளாதார ஆலோசகர். அவர் என்ன சொல்றாருங்க, இந்தியாவுடைய பொருளாதாரம் கூடிய சீக்கிரம் $4 டிரில்லியன் தொடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த $4 டிரில்லியன் அப்படின்றத வச்சு நீங்க இன்னொரு பாயிண்ட் என்ன அரேஞ்ச் பண்ணிக்கலாம்,
உலகின் மிகப்பெரிய பொருளாதாரம் யாரு? யுஎஸ். யுஎஸோட பொருளாதாரம் எத்தனை ட்ரில்லியன்? கிட்டத்தட்ட 28 ட்ரில்லியன். சரிங்களா? இவனுக்கு அடுத்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது யாரு? சைனா. 16 ட்ரில்லியன் வரைக்கும் உற்பத்தி பண்றான். தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது யாரு? ஜெர்மனி. நியர்லி 4.7 அப்படின்னு இருக்கான். அடுத்த பிளேஸ்ல இருக்கிறது ஜப்பான் 4.5. இப்ப இந்தியா எங்க இருக்கிறோம்? 4 டச் பண்ண போறோம். 3.87 3.9 அப்படின்னு இருக்குமா? அப்ப இது வந்துருச்சுன்னா என்ன சொல்றாங்க? 4 தாண்டிடுச்சுன்னா இந்த ஜப்பானையும் ஜெர்மனியும் இன்னும் நம்ம 3 வருஷத்துல கிராஸ் பண்ணிட்டு 3 இயர்ஸ்ல 2027க்குள்ள அதிகம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணலங்க. இவன் 2 பேரும் நம்மளோட 4 ட்ரில்லியன்ல முன்னாடி இருக்காங்கல்ல. நம்ம வந்து 4வது பிளேஸ்க்கு வந்துட்டு இருக்கோம், 3வது பிளேஸ்க்கு வந்துட்டு இருக்கோம், இதோ வந்துட்டார் அதோ வந்துட்டாருன்னு சொல்லிட்டு தான் இருக்கான். ஆனா அபிஷியலா நம்ம எக்கனாமி 4 ட்ரில்லியன் தாங்கல. இவங்க இன்னும் முன்னாடி இருக்காங்கல்ல 4.2 4.3 எல்லாம் சொல்லி. சரி, இது ஒண்ணு பாத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ இது நம்ம என்ன பண்ண போறோங்க? இன்னும் 3 வருஷத்துல தேர்ட் பிளேஸுக்கு வர போறோம் அப்படின்னா எந்த டார்கெட் வச்சிருக்காங்க? 5 ட்ரில்லியன் எக்கனாமி டார்கெட் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கோம். அப்போ 4 ட்ரில்லியன் அப்படின்றத தொட்டுட்டோம். அடுத்து 5 ட்ரில்லியன் ஆகும்போது நம்ம இந்தியா தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமியா மாற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகே தானே? இதை பாத்துக்குங்க, இதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அரேஞ்ச்மெண்ட் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2025-26 நாட்டில் பொருளாதார மதிப்பு $4 ட்ரில்லியன் கடக்கும். எனவே நமது குறுகிய நடுத்தர கால முன்னுரிமைகள் அனைத்தும் பசுமை பொருளாதாரம் எதெல்லாம் சார்ந்து இருக்கும்னு சொல்றாரு பாருங்க. எரிசக்தி மாற்றம், சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு இணங்க அமைய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நான் அதிகமா உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னா என்ன பண்ண ஆரம்பிச்சிருவேன்? கார்பன் எமிஷன் அதிகம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் நம்ம எதுக்கு நோக்கி போகணுமா? கிரீன் எக்கனாமி. அதோட சேர்த்து எனர்ஜி டிரான்சிஷன், எரிசக்தி மாற்றம். ஒரு டிரான்சிஷன் என்ன? இன்னைக்கு நிலக்கரியில இருந்து எனர்ஜி அதிகமா எடுத்துட்டு இருக்கிறேன், ரினியூவபிள் எனர்ஜி நோக்கி நகரணும். எனர்ஜி டிரான்சிஷன் சொல்லுவோம். இதுல இருந்து அதுக்கு மாறுறது. அடுத்து சுற்றுச்சூழல், என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம். இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ண போறீங்க? கொஞ்சம் நம்ம கவனத்துல வச்சுக்கிட்டு பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய வைக்கணும் அப்படின்னு பேசுறாரு. நெக்ஸ்ட் பாருங்க. இது ஒரு சட்ட திருத்தம் தேவைன்னு முதலமைச்சர் பேசியிருக்காரு. இதுலயுமே நீங்க ரொம்ப தூரம் உள்ள இருக்கிற டீடைல்குள்ள போக வேண்டாம். இது என்னன்னு மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் RTE ஆக்ட் 2009 சொல்லிட்டார். அடுத்து பாருங்க, தேசிய ஆசிரியர் கல்வி குழும சட்டம் NCTE சட்டம். அது என்னங்க NCTE? நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர்ஸ் எஜுகேஷன். என்னக்கு நேஷனல், சிக்கு கவுன்சில், டிக்கு டீச்சர் எஜுகேஷன் ஆக்ட். எந்த வருஷங்க? 1993. NCTE சட்டத்தையும் RTE சட்டத்தையும் என்ன பண்ண சொல்றாங்க? RTE சட்டம் எப்போ? 2009 மறுசீரமைப்பு செய்யுங்க. 20 வருஷம் ஆகும் போது இன்னும் பழைய சட்டமாவே இருக்கு. இந்த டீச்சர் கவுன்சில் எக்ஸாமினேஷன், டீச்சர் எஜுகேஷன் பத்தி பேசுறதுலாம் 30 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. புது சட்டம் கொண்டு வாங்கன்னு முதலமைச்சர் பேசியிருக்காரு. அப்ப இது டைரக்டா நமக்கு எப்படி கொஸ்டின் இருக்குன்னு பாருங்க. எங்கேயாவது மேஸ்த பாலங்களை கொடுத்து விட்டுருவான். இந்த பக்கம் சட்டங்களை கொடுத்து இந்த வருஷம் இயர்கள் மட்டும் கொடுத்து விட்டுருவான். அப்ப நமக்கு ஒரு கொஸ்டின் ப்ரெடிக்ஷன். முதலமைச்சர் இந்த சட்டத்தை திருத்தம் பண்ணுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கிறாரு. இந்த சட்டம் எப்ப வந்துச்சுன்னு இயர் மட்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா போதுமானது. இல்ல கரெக்டா எக்ஸ்பென்ஷன் பாத்துக்கீங்க. ஓகேங்களா? NCTE-க்கான எக்ஸ்பென்ஷன் என்ன, RTE-க்கான எக்ஸ்பென்ஷன் என்ன, ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு எக்ஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு ஒரு கொஸ்டின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து அகமதாபாத்தில் 2030க்கான காமன்வெல்த் போட்டிகள் அப்படின்னு சொல்றோம். அந்த காமன்வெல்த் போட்டிகள் அப்படிங்கறத நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியாவில எப்பயாவது நம்ம நடத்திருக்கோமா? எப்பங்க? 2010 காமன்வெல்த் போட்டிகள் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி நடத்தி இருக்கிறோம். என்ன ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா, காமன்வெல்த் அப்படின்றது முதல்ல யாரும் தெரியணும்ல, அது சொல்லுங்களேன். காமன்வெல்த் அப்படின்றது பிரிட்டிஷ் எந்த நாட்டெல்லாம் ஆட்சி பண்ணாலும் அவன் போனதுக்கு அப்புறமும் யார் தனக்கு கீழே ஆட்சியில் இருந்தாலும் அந்த நாடுகள்லாம் இந்த காமன்வெல்த் கூட்டமைப்பு வந்து நிறைய இந்தியாவின் சார்பா சில ஆர்டிகள் எழுதுற நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அடிமைத்தன்மைக்கு அந்த தனத்துக்கான இன்னும் சாட்சியா இருக்கு காமன்வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் ஆட்சி பண்ண நாடுகள் எல்லாரையும் மெம்பரா கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சுட்டு என்ன பண்றான், நாம ஒரு குரூப்பா இருப்போம் அப்படின்னு சொல்றான். அப்ப காமன்வெல்த் என்ன, என் கீழே அடிமையா இருந்த நீ அப்படின்னு சொல்றது தானே. யாரெல்லாம் காமன்வெல்த் மெம்பரு? பிரிட்டிஷ் கீழே கலோனிகளா இருந்தவங்க எல்லாரும் காமன்வெல்த்ல மெம்பர். சரி, இருந்துட்டு போ. இதுல 54 நாடுகள் என்ன பண்றான், இப்ப மெம்பரா இருக்கான். பிரிட்டிஷ் கீழே அடிமையா இருந்த 54 நாடுகள் காமன்வெல்த்ல மெம்பரா இருக்கான். இவங்களுக்குள்ள ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு முறை ஒலிம்பிக் மாதிரி என்ன பண்றாங்க, இந்த விளையாட்டு போட்டிகளை, சர்வதேச போட்டிகளை வந்து நடத்துறாங்க.
2010 இந்தியாவில இந்த விளையாட்டு போட்டிகளை நடத்துறதுக்காக தீர்மானிச்சிருப்பாங்க. இந்த போட்டிகளை நடத்துறதுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட இல்ல நமக்கு எஸ்டிமேஷனா செலவாகும் விதிக்கப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுங்களா? 3000 கோடி ரூபாய்க்குள்ள. ஆனா இதுக்கு செலவான தொகை எவ்வளவு தெரியுங்களா? கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபாய். 2010 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ முன்னாடி இருந்த ஃபார்மர் கவர்மெண்ட், காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் பத்தி நீங்க 2K கிட்ஸா இருந்தா கேள்விப்பட்டிருக்கோ, படிச்சிருக்கோ, வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. 2004 to 2014 காங்கிரஸ் ஒரு 10 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. அதை வந்து UPA கவர்மெண்ட் 1, UPA 1, 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கவர்மெண்ட்ல அவங்க பேசாத ஊழலே கிடையாது, பண்ணாத ஊழலே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. மண்ல இருந்து காத்துல இருந்து பஞ்சபூத ஊழல்னு சொல்லுவான். காத்துல ஊழலுக்காக ஸ்பெக்ட்ரம் ஊழல்னு சொல்லுவான். மண்ல ஊழலுக்கு நிலக்கரி ஊழல், கனிம மண் ஊழல்னு சொல்லுவான். அந்த மாதிரி எல்லாத்துலயும் ஊழல். அவங்க பண்ண மிகப்பெரிய ஊழல் இந்த காமன்வெல்த் ஊழலும். எஸ்டிமேட் காஸ்ட் பாருங்க, வெறும் 3000 கோடி. செலவு பண்ணது எவ்வளவு? 25,000 கோடிக்கு மேல இந்த காமன்வெல்த் போட்டி நடத்துறதுக்கு. அப்படி செலவு பண்ணியுமே போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி இதுக்காக கட்டின பில்டிங் எல்லாம் இடிஞ்சு வந்துருச்சு, தரம் இல்லாம கட்டி. அப்புறம் ராணுவத்தை வச்சு அரைக்க பறக்க பில்டிங் எல்லாம் டெம்பரரியா ரெடி பண்ணி வெளிநாட்டு வீரர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு. ஏன்னா ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் வந்து இந்தியாவுக்கு விளையாட வராங்கன்னா அவங்களுக்கு சர்வதேச தரத்துல கிரவுண்ட் நாம ப்ரொவைட் பண்ணணும், சர்வதேச தரத்துல அகாமடேஷன் கொடுக்கணும், அவங்க தங்குறதுக்கு, பிராக்டிஸ் பண்றதுக்கு, உணவு எல்லாமே அவங்களோட டயட் கொடுத்து ரெடி பண்ணணும். அந்த போட்டியில முழுக்க இவங்க என்ன பண்ணிட்டானுங்க? ஊழலா பண்ணி தட்டானுங்க. அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய கரும்புள்ளியா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? நம்ம ஒலிம்பிக் நடத்துவோம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. 2036 ஒலிம்பிக் நாங்க நடத்த போறோம் அப்படின்னு ப்ரொபோசல் கொடுத்துட்டு இருக்காங்க. காமன்வெல்த்ல நம்மள உலகம் நல்லா சூப்பரா பாராட்டிடுச்சு. சரி, இப்ப முதல்ல என்ன பண்ணலாம்? அடுத்த காமன்வெல்த் 2030 நடத்தி காமிப்போம், அப்புறம் வேணா மிச்சதெல்லாம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி 2030 காமன்வெல்த் நாங்க நடத்துறோம் அப்படின்னு சொல்லி அந்த சங்கத்துல என்ன பண்ணிருப்பாங்க? லெட்டர் கொடுத்திருப்பாங்க. அப்போ ஓகே நீங்களே நடத்திக்கணும்னு என்ன பண்ணிட்டாங்க? அதிகாரப்பூர்வமா அந்த சங்கம் அதை அறிவிச்சுட்டாங்க. அகமதாபாத்தில் நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அப்ப 2030 காமன்வெல்த் போட்டி இந்தியாவில் நடக்க போகிறது. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா கரெக்ட். 2036 ஒலிம்பிக் போட்டிகள் இந்தியாவில் நடைபெற உள்ளது. ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? நடைபெற முயற்சிக்கப்படுகிறது. இன்னும் பர்மிஷன் வாங்கல. பர்மிஷன் வாங்கிட்டோம்னா 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க. இதுக்கப்புறம் நமக்கு இதுல பிளேஸ், கிரவுண்டு அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இப்போதைக்கு 30 நம்ம போட்டி நடத்த போறோம், அவ்வளவுதான். அடுத்து புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? நியூ இந்தியா லிட்ரசி ஸ்கீம் அப்படின்னு சொல்றோம். புதிய பாரத எழுத்தறிவு திட்டம். இது எதுக்காக பாருங்க, இதுக்குள்ள ரொம்ப முக்கியமான சில ஃபேக்ட் மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஸ்கீம் யாருக்காக நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு பாருங்க. நாடு முழுவதும் கல்வி கற்காத 15 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தன்னார்வர்களை கொண்டு. யாருங்க அப்போ? நான் இப்போ நியூ இந்தியா லிட்ரசி ஸ்கீம்னு கொடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு திஸ் இஸ் ஸ்கீம் ஃபார் above the age of 50 அப்படின்னு கொடுத்தா ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் இந்த திட்டத்தின் கீழ் நாங்க எழுத படிக்க கத்துக் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா என்னங்க அது? தப்பு. 15 வயதுக்கு மேற்பட்ட எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு இங்க நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். கல்வி கற்காத 15 வயதுக்கு, அதுதான் வயது வந்தோர் கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலா 40 வருஷத்துக்கு முன்னாடி முதியோர் கல்வின்னு தான் தொடங்கினாங்க. அப்புறம் வயது வந்தோர் கல்வின்னு மாத்தினாங்க. 2022 இது முக்கியமா என்ன பண்றாங்க? சேஞ்ச் பண்றாங்க. இதுக்கு ஒரு டார்கெட் வைக்கிறாங்க. 2022ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டு 2027ஆம் ஆண்டிற்குள், அப்ப பாருங்க இதுக்கு ஒரு டார்கெட் இயர் இருக்கு. 2வது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் 2022 முதல் 2027க்குள் 5 வருஷம் டார்கெட். கரெக்டுங்களா? எவ்வளவு கோடி பேர மக்கள் இதுக்குள்ள உள்ள கொண்டு வர ட்ரை பண்றாங்க? 5 crore பீப்புளை இந்த திட்டத்துக்குள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு நான் கல்வி அறிவு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எழுத படிக்க தெரியாத மக்களுக்கு. அப்ப இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட் கேட்டா 3மே கரெக்டுங்களா? ஓகேவா? 15 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 2022 27 5 வருஷம் டார்கெட்டட் இயர் அப்படின்னு சொல்லிச்சிருக்கோம். 5 வருஷத்துல 5 கோடி மக்களை உள்ளடங்க வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? கல்வி கற்பிக்க இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறோம். அப்ப தமிழ்நாட்டுல இதுக்கு தேர்வு நடக்க போகுது. இதுதான் நியூஸ். தேர்வு நடத்துறதுக்காக இருக்கட்டும், அவனுக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்க, கொஸ்டின் அவுட் ஆச்சு, அது தேவையில்லை. ஸ்கீம் பத்தி நமக்கு என்ன தெரியும்? சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் நியூ இந்தியா லிட்ரசி ஸ்கீம். என்னென்ன கேட்டாலும் எழுத முடியல, அவ்வளவுதான் ஃபேக்ட்ஸ். இதை மட்டும் செக் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேவா? அடுத்து பேரு இது பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்திய தனியார் விண்வெளி நிறுவனம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கும். அது என்ன தனியார் விண்வெளி நிறுவனம்? ஒரு புரிதலுக்காக நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். நாசா அப்படின்றது ஒருத்தர் இருக்கா. யாருங்க? யூஎஸ்ஏவோட, அமெரிக்காவோட கவர்மெண்ட் நடத்துற ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர். ஓகேங்களா? அங்கேயே ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். யாரு இது? ஒரு பிரைவேட் கம்பெனி. யார் நடத்துறான்? அவன் தான் இன்னைக்கு வேர்ல்டு பிக்கெஸ்ட் மில்லியனர் எலன் மாஸ்க்.
எலன் மஸ்கோட கம்பெனி தான் இருக்கு ஸ்பேஸ் எக்ஸ். அப்ப இந்த ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிறது நாசா பண்ணிட்டு இருக்கிற எல்லா வேலையும், நாசா என்ன பண்ணுவான், சேட்டலைட் மேனுஃபேக்சரிங் பண்ணுவானா, சேட்டலைட் லான்ச் பண்ணுவானா, இன்னும் நிறைய கிரகங்களுக்கு சேட்டலைட் கிரியேட் பண்ணி அனுப்புவோம், ஆட்களை கொண்டு போய் வரானா, ஸ்பேஸ் டூரிசம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். இன்னைக்கு மேல கூட்டு போயிட்டு ஆட்களை வச்சு வேலை பூமியை சுத்தி காமிச்சு கீழே கூப்பிட்டு வர்றதுக்கு ஸ்பேஸ் டூரிசம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஸ்பேஸ் எக்ஸ் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிரைவேட் ஆர்கனைசேஷன் இன் ஸ்பேஸ் ரிசர்ச். ஓகேங்களா, விண்வெளி ஆராய்ச்சியில ஸ்பேஸ் எக்ஸ் வந்து மிகப்பெரிய சாதனைகளை பண்ணிட்டு இருக்கான். இப்ப இதே மாதிரி இந்தியாவுக்குள்ள யார் இருக்கிறா, இஸ்ரோன்னு இருக்கானா, இங்க பேரலா ஏதாவது கம்பெனி இருக்கா, தனியார் கம்பெனி ஏதாவது இருக்கா? இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு கம்பெனியை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றோம். தெலுங்கானா மாநிலம் எங்கன்னு பாத்துக்கணும், ஹைதராபாத்தில் இந்திய தனியார் விண்வெளி புத்தாக்க, என்னங்கிறது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கான ஒரு ஸ்டார்ட் அப். புத்தாக்க அப்படின்றது என்னங்க, பிராக்கெட்ல கொடுத்துட்டோம், ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸின், அதான் முக்கியம். அதுக்கு பேர் என்ன, ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் அப்படின்ற கம்பெனி. அங்க ஸ்பேஸ் எக்ஸ் எப்படியோ அதே மாதிரி இந்தியாவுக்கு இஸ்ரோவுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக ஒரு தனியார் நிறுவனம், ஒரு ஸ்டார்ட் அப் 2 லட்சம் சதுரடி பரப்பளவு கொண்ட இன்ஃபினிட்டி கேம்பஸ். அப்போ இன்ஃபினிட்டி கேம்பஸ் எந்த நிறுவனத்துக்கு சொந்தமானது அப்படி இதுலயே ஆன்சர் பண்ணிடலாமா, ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்துக்கு சொந்தமானது. அப்ப இன்ஃபினிட்டி கேம்பஸ் அப்படிங்கிறது ஒரு இடம். அந்த இடம் எதுக்காக, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்காக. அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி பேரு ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ். இப்படிதான் கொஸ்டின் இருக்கும், இதுக்குள்ளே சுத்தி சுத்தி தான் இருக்க முடியும். ஓகேங்களா, கம்பெனி பேர் என்ன, அந்த பிளேஸுக்கு பேர் என்ன, இதை எதுக்காக தொடங்கி இருக்கணும், அது ஒரு ஸ்டார்ட் அப். யாருக்கு சப்போர்ட் பண்ண போறான், இஸ்ரோ உள்ளிட்ட வெளிநாட்டு ஆர்டர் கூட வாங்குவான். ஆனா இப்போதைக்கு முதல்ல இஸ்ரோவுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன் சார் இதெல்லாம் தொடங்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப இஸ்ரோவுக்குள்ள இருக்கிற விஞ்ஞானிகளை வச்சு நம்ம சேட்டலைட் மேனுஃபேக்சரிங் பண்றது, லான்ச்சிங் பண்றது, இது எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களால பண்ண முடியாது. டைம் பயங்கர டிலே ஆகும். நம்ம வந்து ஒரு 6G லான்ச் பண்றதுக்கு நம்ம 4 வருஷம் டார்கெட் வச்சா, ஜப்பான் யூஎஸ்ல 2 வருஷத்துல லான்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான், அடுத்த டெக்னாலஜிக்கு அப்கிரேட் ஆகிடலாம். நம்ம 2 வருஷம் டிலே ஆகிதான் நமக்கு 6G சர்வீஸே வந்து சேருது. இன்னுமே 5G இன்னும் ஃபுல் ஏரியாவுக்கு வந்து சேரல. அப்ப நம்ம எவ்வளவு கொஞ்சம் டிலே ஆகுறோம்னு சொல்லி புரியுதுங்களா. எல்லாத்தையும் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனால பண்ண முடியாது. அப்ப வெளியில இருக்க தனியார் நிறுவனத்தை உங்களுக்கு சப்போர்ட் பண்ண கொடுத்தோம்னா, இதுல முக்கியமா என்ன நடக்கும் பாருங்க, வெளியில இருந்து ஒரு ஆள் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சா இவன் 1000 பேருக்கு வெளியே வேலை கொடுத்துட்டு இருப்பான். இஸ்ரோ 1000 பேரை உடனடியா ரெக்ரூட் பண்ணவே மாட்டான், ஏன்னா அவனுக்கு நிதி பற்றாக்குறை பிரச்சனை அது இதுன்னு இருக்கும். இதுவே பிரைவேட் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவான், கம்மியானவோ அல்லது ஒரு மாடரேட் சேலரி காச்சு மார்க்கெட்ல இருந்து ஆட்களை கூப்பிட்டு என்ன பண்ணிடுவான், உற்பத்தியை தொடங்கி விட்டுருவான். அப்போ ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் மூலமா நிறைய பேருக்கு வாய்ப்பு அளிக்க முடியும், அரசாங்க நிறுவனங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும், பெரிய அளவுல வளர்ச்சி அடைய முடியும், வேகமா சக்சஸ் நோக்கி போக முடியும். அப்படின்றதுதான் இந்த பிரைவேட் ஸ்டார்ட் அப் முக்கியமான நோக்கம். சில முக்கியமான ஃபேக்டர் அதுக்குள்ள இருக்கு, இந்த எல்லோ ஹைலைட்டட் ஏரியா மட்டும் இன்னொன்று கூட நல்லா பாத்துக்கணும். அடுத்து முத்ரா திட்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த முத்ரா அப்படின்றது எதுக்காக, இப்ப நம்ம போன ஸ்கீம்ல ஒரு வார்த்தையை பார்த்தோம், ஸ்டார்ட் அப் அப்படின்னு இருந்துச்சுங்களா. இதுவே ஆண்டர்பிரனர்ஷிப் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், இது தொழில் முனைவோர்னு சொல்றோம். ஸ்டார்ட் அப் அப்படின்றது என்னங்க, ஏதோ ஒரு டெக்னாலஜி, முன்னாடி நம்ம பேசணும் இல்லைங்களா போன நிமிஷத்துலயே, ஒரு டெக்னாலஜி பேஸ்ல பண்றதுக்கு பேரு ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு கண்டிப்பா நம்ம கையில ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், ஆப், ஏதோ ஒரு விஷயம் இதுல வந்து ஆட் ஆகணும். ஆனா இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்றது நம்ம கிட்ட எந்த தொழில் வேணா இருக்கலாம். நான் ஒரு பெட்டி கடை போறேன்னு ஆரம்பிக்கிறது கிட்டத்தட்ட இது. இந்த முத்ரா ஸ்கீம் வந்து எப்ப தொடங்குறாங்க, 2000 முத்ரா 2015ல அறிமுகப்படுத்தி ஸ்டார்ட் பண்றாங்க. இதுல 3 கேட்டகரி இருக்கும். என்னென்னங்க, சிசு, கிஷோர், தருண் அப்படின்னு 3 கேட்டகரி இருக்கு. அப்ப இந்த சிசுல எவ்வளவு கடன் கொடுப்பாங்க, 50,000 ரூபாய் கடன் கொடுப்பாங்க. கிஷோர்ல 5 லட்சம் ரூபாய் வரைக்கும், அப் டு 5 lakh, 50,000 to 5 lakhs. தருண்ல 5 lakhs to 10 lakhs வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த 10 லட்சத்தை ரீசெண்டா 2024 பட்ஜெட்ல என்ன பண்ணிட்டாங்க, தருண் பிளஸ் அப்படின்னு இன்னொரு கேட்டகரி கொடுத்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்னங்க இது வரைக்கும் பாருங்க, மேல கடன் அளிப்பு அப்படின்னு நியூஸ் இருக்கா, இங்க என்ன சொல்றோம், எவ்வளவு கடன் கொடுப்பாங்கன்னு பேசுறோமா. அப்ப என்ன விஷயத்துல இருந்து நம்ம பெனிஃபிட் கொடுக்க வராங்க, நீங்க தொழில் தொடங்க போறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நான் ஒரு கொலேட்டரல் ஃப்ரீ 50,000 ரூபாய் கடன் கொடுக்குறேன். நீங்க போய் ஒரு தையல் மிஷின் வாங்கி ஒரு கடை போடுங்க. நீங்க அந்த 50,000 ரூபாய் கடனை ப்ராப்பரா ரீபேமெண்ட் பண்ணும்போது நீங்க எதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க, 5 லட்சம் ரூபாய் கடனுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. நான் உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கும்போது நீங்க இன்னும் 4-5 மிஷின் வாங்கி போட்டு 4-5 பேருக்கு வேலை கொடுங்க. இந்த 5 லட்சம் ரூபாய் கடனையும் ப்ராப்பர் ரீபேமெண்ட், இது எல்லாமே ரீபேமெண்ட் பண்ணதான் அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு நம்ம எலிஜிபிள் ஆகும். 5 லட்சம் ரூபாய் கடனை நம்ம ஒழுங்கா திரும்ப கட்டுறோம்னா 10 லட்சம் ரூபாய் கடன் கொடுப்பாங்க. 10 லட்சம் ரூபாய் கடனும் நம்ம கரெக்டா ப்ராப்பரா கட்டிட்டு இருக்கோம்னா 20 லட்சம் ரூபாய் கடனுக்கு
நம்மளே எலிஜிபிள் ஆக்குவாங்க. அப்ப இந்த கடன் வாங்கி 20 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டேன், 50,000 ரூபாய் கடன் வாங்கி ஒரு தையல் மிஷின் போடுறதுக்கும் 20,000 ரூபாய் கடனை வாங்கி இப்ப என்ன பண்ணலாம், 50 தையல் மிஷின் வாங்கி ஒரு பெரிய கார்மெண்டே ஆரம்பிச்சிடலாம். அப்போ ஒரு தொழில் நீ போய் வேலை தேடாத, இனிமே நீ வேலையை உருவாக்கு அப்படின்றதான் இந்த முத்ரா திட்டத்தினுடைய நோக்கம். ஓகேங்களா? அதுல பாருங்க எவ்வளவு பேருக்கு இது வரைக்கும் கடன், எவ்வளவு ரூபாய் கடன் கொடுத்துருக்காங்களாம், 34 லட்சம் கோடி வரைக்கும் கடன் கொடுத்துருக்காங்களாம். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட் யாருங்க அதிகப்படியான கடன் வாங்கின மாநிலங்கள்ல? இதுல மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா மாநிலம் தான் அதிக எண்ணிக்கையிலான கடன் வாங்கிய மாநிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2023 பட்ஜெட் அப்போ மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு டேட்டா கொடுத்தாங்க. இதுல தமிழ்நாடு தான் அதிக எண்ணிக்கையிலான கடன் கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. எண்ணிக்கைனா புரியுதுங்களா? எண்ணிக்கை அப்படின்றது கவுண்ட். 50,000 ரூபாய் கடன் 100 பேருக்கு கொடுக்கறதும் 5 லட்சம் ரூபாய் கடன் 2 பேருக்கு கொடுக்கறதும் வேற. கிட்டத்தட்ட இது 5 லட்சம் 10 லட்சத்துக்குள்ளேதான் சுத்திட்டு இருக்கோம். ஆனா இது 2 பேர் வாங்கிட்டான், இது 100 பேர் வாங்கியிருக்கான். அப்ப அதிக எண்ணிக்கையிலான நபர்கள் கடன் வாங்கிய மாநிலம் அப்படின்றது தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அதிக தொகை கடன் வாங்கிய மாநிலம் எதுங்க? மகாராஷ்டிரா அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த 2 பாயிண்ட்டையும் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. கொஸ்டின் எங்கேயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முத்ரா ஸ்கீம் எப்ப தொடங்கினாங்க? சிசு, கிஷோர், தருண் அப்படின்ற கேட்டகரி எல்லாம் நல்லா பாத்துருங்க. நெக்ஸ்ட், அடுத்து இந்திய பொருளாதாரம் வந்து எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பர்சன்டேஜ் மட்டும் பாத்துக்குங்க. இத ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறை இந்த பர்சன்டேஜ் வந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனா இது முழுக்க கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. தொழில்துறை சார்ந்த உற்பத்தி அதிகரிச்சிருக்கு. ஜிஎஸ்டி வந்து குறைப்பால் வந்து பொருட்களின் நுகர்வு உயர்ந்ததன் மூலமா உற்பத்தி அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நீங்க எங்க தேவைப்படும்னா மெயின்ஸுக்கு தேவைப்படும். எப்படி இந்திய பொருளாதாரம் இப்போ உலக அளவுல மிகப்பெரிய கிரைசிஸ் எல்லாம் இருந்தாலும், உக்ரைன் ரஷ்யா வாரு, இஸ்ரேல் பாலஸ்தீன வாரெல்லாம் இருந்தாலும் இந்தியன் எக்கனாமி எப்படி வந்து ஸ்மூத்தா ரன் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு உங்களை ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க மெயின்ஸ்ல அப்படின்னா எக்கனாமி பார்ட்ல இது எல்லாத்தையும் பாயிண்டா போடணும். எங்களோட 8 கோர் இண்டஸ்ட்ரீஸோட உற்பத்தி ஜாஸ்தியா இருக்கு. எங்க ஊர்ல ஜிஎஸ்டி குறைச்சதுனால மக்களோட கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆயிருச்சு. கன்சம்ஷன் ஜாஸ்தியா இருந்ததுன்னா ப்ரொடக்ஷன் செக்டர் வந்து சூப்பரா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ ப்ரொடக்ஷன் செக்டர் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா எம்ப்ளாய்மெண்ட் நல்லா கிடைச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். எம்ப்ளாய்மெண்ட் சீரா போயிட்டே இருக்கு அப்படிங்கும் போது இது ஒரு சைக்கிள். நாட்டினுடைய வளர்ச்சியும் நல்லா போயிட்டு இருக்கு. அப்ப அப்படியே எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாங்க, சீர்திருத்தங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். பொருளாதாரத்துல எக்கனாமிக்கல் ரிஃபார்ம்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறோம். பினான்சியல் ரிஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறோம். உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு நாங்க நிறைய சப்சிடி கொடுக்குறோம், கடன் வழங்குறோம், எல்லாரையும் தொழில் முனைவரை மாத்துறதுக்கு முயற்சி பண்றோம். இது எல்லாமே நீங்க சப்ஹெட்டிங்காவோ பாயிண்டாவோ போட்டு எழுதிக்கலாம். ஜஸ்ட் ஒரு முறை ரீட் பண்ணுங்க. நான் இதை வந்து கொடுத்து விடுறேன் பிடிஎஃப். எங்க நீங்க வாங்கும்போது இதை ரீட் மட்டும் பண்ணுங்க. எக்ஸாக்ட் ஃபேக்ட் அப்படின்னு இதுல எடுக்க முடியாது, காரணங்கள் இருக்கு. இதை வச்சு நீங்க எங்கேயாவது மெயின்ஸ் கன்வே பண்ணலாம். எப்படி இந்திய பொருளாதாரம் பெரிய பிரச்சனை இல்லாம இப்ப அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டா நீங்க ஒரு 4 பாயிண்ட் டக்குன்னு எடுத்து சொல்லிடலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, இஸ்ரேல் பாலஸ்தீன. இதுல ஒரே ஒரு ஃபேக்ட் தான். இங்க பாருங்க, இந்த ஹெட்டிங்காக தான் நியூஸ், சும்மா எடுத்து நான் எதுக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எங்கேயாவது கேட்டுடலாம். இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரத்துல ஐக்கிய நாடுகள் விசாரணை ஆணைய தலைவர் யுனைடெட் நேஷன்ஸ் என்ன பண்ணிருக்கான், ஒரு என்கொயரி கமிஷன் போட்டிருக்கான், விசாரணை ஆணையம். அந்த விசாரணை ஆணையத்தினுடைய தலைவர் யாருங்க? நீதிபதி எஸ் முரளிதர். இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்துல முன்னாள் ஒடிசா உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி என்ன பண்ணிருக்காங்க, இஸ்ரேல் பாலஸ்தீன் விவகாரத்துல ஐநா விசாரணையினுடைய ஆணைய தலைவராக யுனைடெட் நேஷன்ஸோட என்கொயரி கமிஷன் ஹெட் யாருங்க? ஜஸ்டிஸ் எஸ் முரளிதர். நேம் மட்டும்தான், ப்ராமினன்ட் பர்சன்ஸ் அப்படின்னு நம்மளோட சிலபஸ் உள்ள இருக்கும். இந்த ப்ராமினன்ட் பர்சன்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும். நெக்ஸ்ட் போயிடலாமா? இங்க பாருங்க, இலங்கையில என்ன பிரச்சனை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. டித்வா புயல் வந்து அடிச்சு குழந்தை விட்டுட்டு போயிருச்சு, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்விடங்களை இருந்து வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படியே அந்த புயல் டித்வா அப்படின்றதுக்கு பெயர் வச்சது யாருங்க? என்னங்க? ஏமன் பேர் வச்சிருக்கானா? ஓகேவா? இப்ப டித்வா புயலோட பேர் வந்து இங்க இருக்கா, நியூஸ்ல வந்துருச்சா? இதை விட்டு நமக்கு வேற என்ன கேட்க முடியும்? அந்த புயலால யார் அதிகம் பாதிக்கப்பட்டா? இலங்கை. அதுக்கு உதவ நாம என்ன பண்ணிருக்கோம்? ஆபரேஷன் சாகர் பந்து. நான் என்ன பண்ணிட்டேன் பாருங்க, உடனே ஒரு சின்ன நம்ம உடனே ஹிஸ்டரி செக் பண்ணோம்ல. முன்னாடி இந்தியா இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் வரும்போது எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இது இப்போ ஆபரேஷன் சாகர் பந்து ஸ்ரீலங்கா. அப்ப டித்வா புயலால வந்தது. ஆபரேஷன் தோஸ்த் அப்படிங்கறது யாருக்கு பண்ணிருக்கோம்? துருக்கியில ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்தப்போ துருக்கி நாட்டுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக ஆபரேஷன் தோஸ் அப்படின்னு ஒண்ணு பண்ணிருக்கோம். ஆபரேஷன் கங்கா அப்படின்றது என்ன பண்ணிருக்கோங்க, உக்ரைன் போலாந்து பகுதிகளில் நம்மளுடைய இந்திய மாணவர்களை
மீட்கிறதுக்காக கொண்டு வந்திருப்போம். அங்க வந்து போற 2 பக்கமும் நிறுத்த சொல்லிட்டு நம்மளோட விமானத்தை நடுவுல விட்டு இந்திய மாணவர்கள் எந்தெந்த ஏரியாவில இருக்காங்களோ அவங்க எல்லாம் கூப்பிட்டுட்டு இந்திய விமானங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துச்சு. உக்ரைன்ல படிச்சுட்டு வந்து இந்திய மாணவர்களை மீட்டது. அதுக்கு பேர் ஆபரேஷன் கங்கா. ஆபரேஷன் காவேரி அப்படின்றது சூடான்ல நடந்த மிகப்பெரிய அந்த ஒரு உணவு பஞ்சத்தின் போது அங்க கொண்டு போய் என்ன பண்றாங்க, உணவெல்லாம் கொடுக்குறாங்க. அங்க இருக்கிற பிரச்சனையின் போது மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்யறாங்க. ஆபரேஷன் காவேரி சூடான். அடுத்து ஆபரேஷன் சகாயகா அப்படின்றது மொசாம்பிக்கு இடாய் அப்படிங்கிற ஒரு புயல் வந்து அடிச்சதுனால அந்த நேரத்துல சப்போர்ட் பண்றதுக்கு ஆபரேஷன் சகாயகா மொசாம்பிக். அடுத்து ஆபரேஷன் கனிலா அப்படின்றது மடகாஸ்கர் வெள்ள மேலாண்மை ஃப்ளட் ரிலீஃப். கொஸ்டின் இந்த மாதிரி மேத்ஸ் ஃபாலோயிங் கேட்க வாய்ப்பு இருக்கும். அதனாலதான் இது நியூஸ்ல தான் இருந்துச்சு. இதுக்குள்ள இருந்து எதையுமே எடுக்க முடியாது. நம்ம எத்தனை டன் உணவு அனுப்பணும்னா கேட்க போறானா, எவ்வளவு மாத்திரை அனுப்பணும்னு கேட்க போறானா, கேட்க போறதே கிடையாது. இந்த மாதிரி நம்ம எந்தெந்த நாட்டுக்கு பண்ணிருக்கோம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு கொஸ்டின் கேட்டா ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு வந்துடலாம். அடுத்து பாருங்க, நவம்பர் 30 to December 6 இந்த லாஸ்ட் வீக். இப்ப இன்னையோட இருக்கிற கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பயிர் காப்பீடு செய்ய நாளை கடைசி நாள் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப இந்த பயிர் காப்பீடு செய்ய, ஓகேங்களா, பயிர் காப்பீட்டு திட்டம் நம்ம கிட்ட ஏதாவது இருக்கா? பயிர் காப்பீட்டு திட்டம், அந்த திட்டத்துக்கு பேர் ஏதாவது இருக்கா? ஃபசல் பீமா யோஜனா. இந்த ஃபசல் பீமா யோஜனா எப்ப நம்ம ஸ்டார்ட் பண்றோம்? 2016 தொடங்குறோம். ஃபசல் பீமா யோஜனால முக்கியமான பருவங்கள் என்னென்னங்க? கரீப், ரபி, ஜயாத். இந்த ஜயாத்னு சொல்ல மாட்டோம், இது என்ன மற்ற பருவத்திலாம் சேர்த்து ஹார்டிகல்ச்சர் எல்லாத்தையும் இதுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. தோட்டப்பயிர்கள் அப்படின்னு சொல்லி ஜயாத்னு ஒரு பருவத்தை சொல்லாம மத்த எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துருவாங்க. இன்டர்மீடியட் கிராப்ஸ் எல்லாத்தையும் கூட இதுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அப்ப இந்த கரீப் பருவம் எப்ப தொடங்கும்? நமக்கு ஜூன் மாசத்துல தொடங்கி அக்டோபரோட முடியும். ரபி பருவம் அக்டோபர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் இருக்கும் ரபி பருவம். இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு பாருங்க, அக்டோபர் மாசம் இந்த பருவம் தொடங்கிருச்சா, மழை பெய்ய ஆரம்பிச்சு வடகிழக்கு பருவமழை எல்லாம். நவம்பர் வரைக்கும் நம்ம வெதர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமா. அப்ப எங்க அமைச்சர் என்ன சொல்றாரு, டிசம்பர் மாசம் நவம்பர் 30 வரை மத்திய அரசால் கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது சொல்லிட்டாரு அமைச்சரு. நாங்க என்ன பண்றோம், இத இன்னும் கூட டிசம்பர் 1 வரைக்கும் நீங்க பதிவு செஞ்சுக்கங்க, ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, நாங்க ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். அப்ப இந்த ஸ்கீம் என்னங்க, 2 பேரும் சேர்ந்துதான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் தன்னோட பார்ட்டுக்கு 50% கொடுத்துருவான், ஸ்டேட் கவர்மெண்ட் 50% கொடுத்துருவான். இந்த ரெண்டும் சேர்த்து எவ்வளவு வரும்னா 2/3 அப்படின்னு வரும். இவன் ஒரு அமௌண்ட் போட்டுப்பான். மிச்சம் இருக்கிற 1/3 யார் போடுவா? கன்சியூமரே போடுவான், நாமளே போடணும். இப்ப நீங்க 1 ஏக்கர் நிலத்துக்கு நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இப்ப எந்த பருவத்துல இருக்கும்? நாம ரபி பருவத்துல. டேட் முடிஞ்சு போச்சு, டிசம்பர் 1 நம்ம தாண்டிட்டோம், விதைப்பு நடந்துட்டோம். 1 ஏக்கர் நிலத்துல நான் நெல்லு போட்டிருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணணும், நம்மளோட சிட்டா அடங்கல் பிஓ கிட்ட சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இ சேவை மையத்துல ஃபசல் பீமா யோஜனாவோட கரீப் ரபி பருவ பயிர்களுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ரெஜிஸ்டர் பண்ணும்போது அங்க ஒரு எஸ்டிமேஷன் காட்டும். 1 ஏக்கர்ல நீ வந்து நெல் இந்த ரகம் நட்டிருக்கிற அப்படின்னு சொன்னா அதுல இருந்து 20 மூட்டை நெல் விளையும். அப்ப 20 மூட்டையும் 1000 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா எவ்வளவு விற்கும்? 20,000 ரூபாய்க்கு விற்கும். 20,000 ரூபாயில நீ எவ்வளவு கட்டணும்? கரீப் பருவ பயிரா இருந்தா 2%, ரபி பருவ பயிரா இருந்தா 1.5%, ஹார்டிகல்ச்சரா இருந்தா 5% பே பண்ணணும். எதுங்க, மொத்த எஸ்டிமேட்டட் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதுல 1.5%. இப்போ இந்த 20,000 ரூபாய் எஸ்டிமேட்டட் அமௌண்ட்ல 1% எவ்வளவுங்க? 200 ரூபாய். 1.5% அப்படின்றது இன்னொரு 100 ரூபாய். 300 ரூபாய் நம்ம கை காசு போட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த இன்சூரன்ஸை பே பண்ணிக்கணும். இதே மாதிரி ஒரு 300 ரூபாய் யார் போடுவான்? ஸ்டேட் கவர்மெண்ட் போடுவான். இதே மாதிரி இன்னொரு 300 ரூபாய சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுவான். அப்ப அந்த 1 ஏக்கர் நிலத்துக்கான பிரீமியம் தொகை, நம்ம ஒரு இன்சூரன்ஸ் எடுத்த பிரீமியம் கட்டுறோம்ல, 20 வருஷத்துக்கு நீ மாசம் மாசம் இவ்வளவு கட்டு, 20 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு பெரிய தொகையை கையில கொடுக்குறேன் சொல்றானா இன்சூரன்ஸ் கம்பெனி, ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்றானா. அந்த மாதிரி பயிர் காப்பீட்டுக்கு நீ இப்போ வந்து ரபி பருவம் பயிர் வைக்கிறேன்னா உங்களோட ஒட்டுமொத்த விளைச்சல் அமௌண்ட்னு ஒரு எஸ்டிமேட்டட் அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட்ல 1.5% கட்டி நீ என்ன பண்ணிக்கோ, பிரீமியம் கட்டிக்கோ. உனக்கு பின்னாடி பிரச்சனை ஏற்படும் போது, வெள்ள பாதிப்பு ஏற்பட்டோ இல்ல மழை பெய்யாமலோ ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படும் போது இந்த அசஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க, லோக்கல் ஏரியா அத்தாரிட்டிஸ் வந்து அதை அசஸ் பண்ணிட்டு இப்ப இந்த 20,000 அவருக்கு கிடைச்சிருக்குங்க, அவரோட நெல் 50% பாதிப்பு அடைஞ்சிருச்சு, அதுல இருந்து 50% ஈட்டு கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டா நமக்கு எவ்வளவு அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்ல வந்து செலுத்தப்படும்? 10,000 ரூபாய் வந்து நம்ம அக்கௌண்ட்ல பின்னர் செலுத்தப்படும். அப்ப நம்ம முழுவதுமா நஷ்டம் அடையாம இதுல நம்ம கை காசாயாவது போட்டு காப்பாத்துறதுக்காக இந்த இன்சூரன்ஸ் கொண்டு வந்து நம்ம ட்ரை பண்றாங்க. இதுல அமைச்சர்கள் கொடுத்திருக்கிற டேட்டா படி பாருங்க,
இதுல 7.95 லட்சம் விவசாயிகளால் 19.06 லட்சம் ஏக்கர் நிலங்கள் வந்து இது வரைக்கும் காப்பீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாரு. அப்ப தமிழ்நாடு முழுக்க எத்தனை ஏக்கராங்க? கிட்டத்தட்ட 19 லட்சம் ஏக்கர் நிலங்கள் காப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விடவும் 1 லட்சம் ஏக்கர் கூடுதல். அப்ப மக்கள் என்ன பண்றாங்க? தன்னோட நிலத்தை பயிர் வைக்கும் போது கரெக்டா காப்பீட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு பெரிய அளவுல முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஸ்கீம் நம்ம கட்டாயமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். விவசாயிகளின் பாதுகாப்பு அல்லது விவசாயிகளின் வருமான இழப்பை தடுப்பதற்கு, அவங்களுடைய ப்ராஃபிட் எல்லாம் இழக்காம இருக்கிறதுக்கு அரசாங்கம் என்னென்ன முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்கன்னு கேட்டா, பசல் பீமா யோஜனா அப்படின்றத என்ன பண்ணிடணும், நீங்க எழுதுறதுக்கோ அல்லது சொல்றதுக்கோ ட்ரை பண்ணுங்க. அதுல அந்த பருவத்தை வச்சு பாத்துக்கங்க. இப்ப கரிப் பருவமா இருந்து நெல் நட்டை எவ்வளவு கட்டணும் நம்ம? அதே 20,000க்கு 2% எவ்வளவு கட்ட வேண்டியிருக்கோம்? 400 ரூபாய். ரபி பருவத்துல 1.5%. அப்ப 300 ரூபாய் கட்டினா போதுமானது. அப்ப பயிர்கள் எப்படி காப்பீடு செய்யப்படுது அப்படின்னு பாத்துக்கோங்க. அமைச்சர் அந்த பயிர் காப்பீடு செய்ய நாளை கடைசி நாள் என்ன சொல்லியிருக்காரு? 29ஆம் தேதி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அப்ப அந்த 1ஆம் தேதிக்குள்ள நீங்க சீக்கிரம் முடிச்சுக்கோங்க அப்படின்றத நமக்கு இன்னொரு முறை பாத்துக்கிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்துதான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். நெக்ஸ்ட், மகளிர் இடஒதுக்கீடு மசோதா. இந்த இடஒதுக்கீட்டு மசோதாவை நம்ம நிறைய முறை பேசிருக்கோம்னு நினைக்கிறேன். இடஒதுக்கீட்டு மசோதா அப்படின்றது எத்தனையாவது நம்பர்? அத திருத்த சட்டம் 106th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். இதுக்கு முன்னாடி நம்ம அதை ஒரு ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுத்துருக்கோம். 101 என்னன்னு சொல்லியிருக்கோம்? ஜிஎஸ்டி. 102 நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ். 103 எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். 104 SC/ST ரிசர்வேஷன் எக்ஸ்டெண்டட் இன்டு 10 years. நெக்ஸ்ட் 10 years. 105 OBC சப் கேட்டகரைசேஷன். ஓகேங்களா? இப்போ 106 என்ன வந்திருக்கோம்? இது என்னன்னு சொல்லுவாங்க? நாரி சக்தி அதிநியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு நார்த் இந்தியா அந்த ஹிந்தி லாங்குவேஜ்ல. நாரி சக்தினா என்னங்க? பெண் சக்தி. அதிநியம்னா பெண் சக்தியை வலுப்படுத்துவதற்கான ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லி நாரி சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நாரி சக்தி அதிநியம். ஓகே. எப்ப சட்டம் நிறைவேறுச்சு? 2024ல அரசியலமைப்பு திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுருச்சு. என்ன பண்ண போறாங்க? பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்லயும் சட்டப்பேரவை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்றோம்ல, இந்த எலெக்ஷன்ஸ்லயும் இருக்கிற மொத்த சீட்ல 100 சீட்ல என்ன பண்ண போறாங்க? 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்க போறாங்க. சரி, ஏற்கனவே பஞ்சாயத்து ராஜ் அதுலதான் ஊர்ல 10 வார்டு இருக்கு அப்படின்னா 5 வார்டு பெண்களுக்கு தானே சார் கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப என்ன இன்னும் பார்லிமெண்ட்ல அசம்பிளி எல்லாம் தேவைப்படுதானா? தேவைப்படுது. இன்னைக்கும் பார்லிமெண்ட்ல மொத்த உறுப்பினர்கள்ல 13% தான் பெண்கள். நம்ம ஊர்ல சட்டப்பேரவையில, சென்னையில இருக்கிற சட்டப்பேரவையில எம்எல்ஏக்கள்ல 234 பேர்ல லெஸ் தென் 10%, 25 பேர் கூட எம்எல்ஏக்கள் பெண்கள் கிடையாது. அப்ப பெண்கள் கட்டாயமாக 33% அப்படின்னு வந்துருச்சுன்னா எவ்வளவு பேர் தமிழ்நாடு சட்டப்பேரவையோட எம்எல்ஏக்களா இருப்பாங்க? கிட்டத்தட்ட 79 பேர் பெண் எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. ஆனா இப்ப எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 25 பேர் கூட இல்ல. அப்ப பெண் எம்எல்ஏக்கள் உருவாக்குனாங்கன்னா பெண் அமைச்சர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். இன்னைக்கு சட்டப்பேரவையில 2 பேர் தான் அமைச்சர்கள். தமிழ்நாடு அமைச்சரவையில 33 அமைச்சர்கள் 2 பேர் தான் பெண். அப்போ இங்க எம்எல்ஏக்கள் ஜாஸ்தியா, பெண்கள் அமைச்சரவையிலேயே ஜாஸ்தியாவாங்கல்ல. அப்ப அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் கிடைக்காம இருக்கா? அப்ப அந்த சட்டத்தை என்ன சொல்றாங்க பாராளுமன்றத்துல? தம்பிதுரை சீக்கிரமா நடைமுறைப்படுத்துன்னு சொல்றாரு. சார் சட்டம் ஏதாவது நிறைவேறுச்சுன்னு சொன்னீங்க, 106th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட். அப்புறம் என்ன சார் நிறைவேறல அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடுச்சுங்க? 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பிறகுதான் இது என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க, நடைமுறைப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு 2 காரணம் இருக்கு. என்னன்னு? ஒண்ணு, சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும். 2வது டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்றதையும் பண்ணணும். அப்ப சென்சஸும் டீலிமிட்டேஷனும் முடிச்சுட்டுதான் 2029 நாங்க என்ன பண்ண போறோம்? இந்த இடஒதுக்கீட்டு 33% நடைமுறைப்படுத்த போறோம். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு போன முறை ஒரு நியூஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஆனாலும் தம்பிதுரை பார்லிமெண்ட்ல அந்த கொஸ்டினா கேட்டிருக்காரு. நீங்க மறுபடியும் இந்த பேக்ரவுண்ட் தான் பாத்துக்கணும். தம்பிதுரை ஏன் கேள்வி கேட்டாருன்ற கதையில நமக்கு தேவையில்லை. எப்போ சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது அப்படின்றத மட்டும் கொஞ்சம் பாத்துக்கணும். அடுத்து பாருங்க, இது கொஞ்சம் டைரக்டா கொஸ்டின் இந்தியா கேட்கலாம். ஆசியாவில் பலம் வாய்ந்த நாடுகள் பட்டியல் முக்கிய சக்தியாக உருவெடுத்தது இந்தியா. அப்ப இந்த இதுலயே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க தேடுற விஷயம், அமெரிக்கா, இந்தியா 3வது இடத்துல உலகின் முதல் 10 பலம் பொருந்திய நாடுகள் அப்படின்ற லிஸ்டுக்குள்ள 3வது இடத்துக்கு இந்தியா வந்துருச்சு. 4வது இடத்துல ஜப்பான், 5வது இடத்துல ரஷ்யா, ஆஸ்திரேலியா, தென்கொரியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, மலேசியா அப்படின்னு இருக்கான். அப்ப டாப் 3க்குள்ள இப்ப நம்ம எப்படி எக்கனாமிக்கலா டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கோம், டிஃபென்ஸ் ஓரியன்டா டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கும், எல்லாத்தையும் வச்சு என்ன சொல்றாங்க, இந்த பட்டியலில் சீனா, இங்க அப்படியே இந்த நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் பாருங்க. அமெரிக்கா 80.5 புள்ளிகளுடன் முதலிடத்திலும்,
73.7 புள்ளியுடன் சீனா 2வது இடத்திலும், இந்தியா 40 புள்ளிகளுடன் 3வது இடத்திலும் உள்ளது. அப்ப 2வது இடத்துக்கும் 3வது இடத்துக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. ஓகேங்களா? 73.7 2வது இடம், இந்தியா 3வது இடத்துல இருக்கு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வேகமா முன்னேறிட்டு இருக்கிறோம், வலுவான நாடா மாறிட்டு இருக்கோம் அப்படின்றத. நெக்ஸ்ட் இது பாருங்களேன், இந்த மாதிரி கொஸ்டின் எங்கேயாவது இருக்கலாம். ஆனா நம்ம இந்த நியூஸை பெருசா படிக்க மாட்டோம். ஜென்ரலா சென்னை கார்பரேஷன் நியூஸ் கீழே இதை போட்டு விட்டு போயிட்டாங்க. வெறும் காலில் நடக்காதீங்க அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? இங்க பாருங்க, எலி காய்ச்சல்னு சொல்லி ஒரு டெக்னிக்கல் நேம் கொடுத்துருக்காங்க. இது பயாலஜில எங்கேயாவது நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அப்போ மிலியாய்டோசிஸ் அப்படின்னா நம்ம இங்க எலிக்காய்ச்சல்னு சொல்றோம். அப்படிங்க பாருங்க, எலிக்காய்ச்சல் தேங்கி இருக்கும் நீரிலிருந்து எலிக்காய்ச்சல், லெப்டோஸ்பைரோசிஸ் மற்றும் மிலியாய்டோசிஸ் தொற்றுகள் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளதாக சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கிறாங்க. இது வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நியூஸ் தான். நாம டெக்னிக்கலா சில டேர்ம்ஸை தெரிஞ்சு வச்சுக்கணும். கொஸ்டின் அதுக்குள்ள இருந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். அடுத்து, மழை நீரில் வெறுங்காலம் நடக்க வேண்டாம். எலிக்காய்ச்சல் என்பது சுழல் வடிவ நுண்ணுயிரியான, இங்க பாருங்க அது எப்படி இருக்குன்னு கூட சொல்றாங்க. சுழல் வடிவத்துல அப்படி ஒரு சர்க்கிள் ஷேப்ல இருக்கிற லெப்டோஸ்பைரா எனப்படும் பாக்டீரியாவிலிருந்து விலங்குகளுக்கு பரவி அதன் வாயிலாக மனிதர்களுக்கு தொற்றிக் கொள்ளுது. அப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த லெப்டோஸ்பைரா அப்படிங்கிறது என்னங்க, வைரஸா பாக்டீரியாவா? பாக்டீரியா. அது என்ன ஷேப்ல இருக்கு? சுழல் வடிவத்துல இருக்கு, சர்க்குலர் ஷேப்ல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் இது விலங்குகளுக்கு போயிட்டு அப்புறம் மனிதர்களுக்கு விலங்குகள் இருந்து பறகுது அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப இந்த நோய்கள் பரவும் முறைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம ஒரு முக்கியமான இந்த வெப்பமண்டல ரீஜன்ல இருக்கிறோம், அதாவது நம்ம டெம்பரேட் ஜோன்னு சொல்லுவாங்க. பூமியினுடைய இந்த ஜாகிரபி படிக்கும் போது படிப்பீங்க, ஈக்வெட்டாரு அதுக்கு மேல இருக்கிற பகுதிகளில் டெம்பரேட் ஜோனு அப்படின்னா நீங்க போலார் ஜோனு அப்படின்னா படிப்பீங்க. அப்ப நாம வந்து முக்கியமா டெம்பரேட் ஜோன்ல இருக்கோம். இங்க எக்ஸ்ட்ரீம் வெப்பத்துக்கான நோய்களும் ஏற்படும், குளிர்காலத்துக்கான நோய்களும் ஏற்படும். அப்ப இந்த நோய்கள் அப்படின்னு வரும்போது அது என்னென்ன கிருமிகளால ஏற்படுது அப்படின்றது கேள்வி சில பழைய கொஸ்டின்ஸ்ல இருக்கும். நல்லா இந்த டேர்ம்ஸ் மட்டும் படிச்சுக்கணும். அதே போல இங்க பாருங்க, மண்ணுக்குள் இருக்கும் பர்கோல்டெரியா சியூட்டோமை எனப்படும் நோயின் மூலமாக என்ன நோய் ஏற்படுதாங்க? மழைக்காலத்தில் மீலியாய்டோசிஸ் எனப்படும் பாக்டீரியா தொற்று ஏற்படுகின்றது. இந்த மீலியாய்டோசிஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்படி ஏற்படுதுன்னு சொல்றான் பாருங்க. மண்ணுக்குள் இருக்கும் பர்கோல்டெரியா சியூட்டோமை எனப்படும் நுண்ணுயிரி மூலமாக ஏற்படுகிறது. இதெல்லாம் மேத்ஸ் பாடல்களை கேட்டுருவான். பயாலஜில என்னென்ன நோய் கிருமிகள் மூலமா என்னென்ன நோய்கள் ஏற்படுது அப்படின்னு மேத்ஸ் போட்டு பக்கத்துல கேட்டு வச்சுக்குவான். நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம எங்கேயுமே புக்ல அதெல்லாம் போய் படிக்க முடியாது. எங்கேயாவது இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல கிடைச்சாதான் உண்டு. பாருங்க, தொழில்துறை எரிசக்தி திறனில் தமிழகம் முதலிடம். அது என்னங்க தொழில்துறை எரிசக்தி அப்படின்னு சொல்றது? ஒரு தொழிற்சாலை தமிழகத்தை முன்னோடி மாநிலமாக உருவாக்க முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னு பாருங்க. இதுல 2024 குழு ஒன்றில், இந்த குரூப் 1 அப்படின்னு சொல்றீங்க, அதுல 55.3% மதிப்பெண்களை பெற்று தமிழகம் இந்தியாவில் முதலிடத்தை பிடித்துள்ளது. அதைத் தொடர்ந்து 2வது இடத்துல ஆந்திர பிரதேசமும், அடுத்து மேலும் ஒடிசா 23.1%, சத்தீஸ்கர் 28.8%, மத்திய பிரதேசம் அப்படின்னு போயிட்டே இருக்கு இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணிக்கலாம், தமிழ்நாடு மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்றத பாத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இது என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னு பாருங்க. கட்டுமான துறையில் ஆற்றல் திறன் முயற்சிகளை ஊக்குவிப்பதிலும் செயல்படுத்துவதிலும் முன்னணி மாநிலமாக உள்ளது. ஓகேங்களா? அப்ப இந்த தொழில்துறையில் எரிசக்தி திறன் அப்படின்றது அந்த ஒரு தொழில்துறை அப்படின்றது நம்ம இண்டஸ்ட்ரியல் செக்டார், அதுல எரிசக்தி அப்படின்றது எனர்ஜி. அப்ப இண்டஸ்ட்ரியல் செக்டார்ல எனர்ஜி ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஃபார்மேட்ல தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்கு, இந்திய அளவுல முதலிடத்துல இருக்கு. டைரக்டா கொஸ்டின் இருக்கலாம், இல்ல சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம், பாத்துக்கோங்க. அடுத்து 126 கிராமங்களில் அறிவுசார் மையங்கள். ஃபர்ஸ்ட் அறிவுசார் மையங்கள்லாம் என்னன்னு சொல்லியிருக்கோம்? இன்டலெக்சுவல் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்றோமா? அறிவுசார் மையங்கள். எப்படிங்க இந்த அறிவுசார் மையங்களை ஏற்படுத்த போறேன்னு பாருங்க. நான் அண்டர்லைன் பண்ணியிருக்க இடங்கள்லாம் மட்டும் கொஞ்சம் படிச்சுட்டே வாங்க. ஃபுல் நியூஸுமே ஒரு முறை படிச்சாலும் ஓகே தான், பின்னாடி படிங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தை சேர்ந்த கிராமப்புற மக்கள் கல்வி அறிவு பெறவும், மாணவர்கள், விவசாயிகள், மகளிர் சுய உதவி குழுக்கள் பயன்பெறும் வகையிலும் தமிழகம் முழுவதும் 126 கிராமங்களில் அறிவுசார் மையங்கள் ஏற்படுத்தப்படும். அப்போ இங்க நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு சுய உதவி குழுவோ அல்லது ஒரு கல்வியோ அடிப்படை பொருளாதாரத்துக்கு தேவையான திட்டங்களோ நம்ம பாக்குற வழக்கமான இடங்கள்ல மக்கள் புழங்கக்கூடிய பயன்பாட்டுல இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாமே ஈஸியா கிடைச்சிட்டு இருக்கு. அதுவே ஒரு பழங்குடியின பகுதி மக்கள் வாழக்கூடிய இடத்துல, ரொம்ப ரிமோட் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஷெட்யூல் பீப்புள் வாழக்கூடிய மக்கள் இடத்துல எப்படி அந்த திட்டங்கள் சேரும்? அப்ப அவங்களுக்கும் என்ன பண்ணணும்? அரசாங்கத்துடைய திட்டங்களை கரெக்டா கொண்டு போய் சேர வைக்கணும். அப்போ அந்த கிராமங்களை தேர்ந்தெடுக்க முடியுமா? அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற டேட்டா வச்சு
இந்த ஊர்ல எவ்வளவு பேரு வீட்டு வரி கட்டுறான். அப்ப அவன் எல்லாரும் என்ன பண்றான், ஏதோ ஒரு விதத்துல கான்கிரீட் வீடு கட்டி வச்சிருக்கான். அப்ப இந்த ஏரியாவில ஒரு 100 குடும்பங்கள் இருக்கு, 10 வீடு கூட கான்கிரீட் வீடு இல்லாம வரியே கட்டுறது இல்ல அப்படின்னா அந்த ஏரியா இன்னும் எக்கனாமிக்கலா வளரல. கண்டுபிடிச்சிடலாமா எந்த ஏரியா ரொம்ப பின்தங்கி இருக்குன்னு? சோசியலி பேக்வேர்டு ஏரியாஸ், சமூக அளவில் பின்தங்கிய பகுதிகளை கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறாங்களா, 126 கிராமங்கள்ல இந்த திட்டங்கள் எளிமையா போய் சேர்றதுக்கான சென்டர்ஸ், அதுதான் இன்டலெக்சுவல் சென்டர்னு சொல்றோம், அறிவுசார் மையங்கள்னு சொல்றோம். அப்ப அதை எப்படி நடைமுறைப்படுத்துன்னு பாருங்க. கிராமப்புற ஆதி திராவிட பழங்குடியினருக்கு அரசின் நலத்திட்டங்களை அறிவித்தல். அப்ப என்ன இங்க லேக் ஆகுதுன்னு சொல்றோம், அந்த திட்டங்கள் இருக்குன்றதே இங்க நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. பட்டியல் இனத்தவருக்கு பழங்குடியினத்தவருக்கு இந்த திட்டங்கள் மூலமா பெனிஃபிட் கிடைக்குதுங்க. இங்க இருக்கிற 50% பீப்புளுக்கு தெரியுமான்னு கேட்டா கூட தெரியாது. என்னென்ன பெனிஃபிட் வச்சிருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு அது போய் ரீச் ஆகிறது கிடையாது. அப்ப என்ன பண்ணணும், அது முதல்ல அதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அடுத்து கல்வி மற்றும் இதர பயனுள்ள தகவல்களை வழங்குவதல், விவசாயிகள், மாணவர்கள், சுய உதவி குழுக்களுக்கு பயிற்சி அளித்தல் என்ற அடிப்படையில் இந்த மையங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளன. இப்ப அப்படியே இதை பார்த்துட்டீங்க, கீழே இந்த எல்லோ பாருங்க, நாமக்கல்ல தான் 24 மையங்கள் இதுக்காக ஏற்படுத்த போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாமக்கல் மாவட்டத்துலதான் நம்ம பார்ப்போம் அதிகமான பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க. அங்க இருக்கிற அந்த மலை பகுதிகள், போதை மலை இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பகுதிகளில் அதிகமான பழங்குடியின மக்கள் வாழ்றாங்க. நான் வந்து ஒரு குரூப் 1 இன்டர்வியூல இருக்கும்போது, மார்க் பேனல்ல இருக்கும்போது ஒரு IAS ஆபீசர் கேட்கிறாரு, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இல்ல போன வாரத்து நியூஸ் பேப்பர்ல ஒரு முக்கியமான நியூஸ் இருந்துச்சு, குரூப் 1 இன்டர்வியூ கேண்டிடேட் ஆகும், ஓகேங்களா, ஷெட்யூல் ட்ரைப் கேண்டிடேட். அவங்க கிட்ட கேட்கும்போது அந்த கேண்டிடேட் சொன்னாங்க, எங்க ஊருக்கு பேப்பரே வராது சார், நாங்க மலைக்கு மேல ஊர்ல இருக்கோம், பழங்குடியின ஏரியால இருக்கோம், எங்க ஊருக்கு நியூஸ் பேப்பரே வராது, இன்டர்நெட் கிடைக்காது சார், நாங்க சிஸ்டம் யூஸ் பண்றதுக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கே எங்க ஊரை விட்டு மலையில கீழே இறங்கி வந்துதான் 1 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்துதான் கீழே இருக்கிற ஊர்ல இருந்துதான் நாங்க அப்ளிகேஷன் போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இப்போ 2024-25 சொல்றேன். அப்ப நாமக்கல் மாவட்டத்துல இன்னைக்கு பேசிட்டு இருக்க சுச்சுவேஷன்ல நாம யூஸ் பண்ற 5G நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அத்தனை ஆக்சசரிஸோ கிடைக்காம இன்னும் மக்கள் இருக்கிறாங்க. அப்ப அந்த மக்கள் கூப்பிட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், எல்லா தரப்பு மக்களை மாதிரியே அவங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த முயற்சி பண்ணணும். அப்போ இந்த 126 மையங்கள்ல 24 மையங்கள் அதிகபட்சமா நாமக்கல் மாவட்டத்துக்கு கொடுக்குறோம். நான் சொல்லிட்டு இருக்க அதே கேண்டிடேட் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், சரிங்களா, நான் சொன்னாலே ஒரு கேண்டிடேட் எங்க சொன்னாங்கன்னு, அதே கேண்டிடேட் நாமக்கல் இருந்து வந்தோம். அப்ப பாருங்க, எந்த பகுதிகள் மிகவும் பின்தங்கி இருக்கோ அதை என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அதிகமான மையங்கள் உருவாக்குறாங்க. இங்க அப்படியே பாருங்க, சடையாண்டி நகரில் அறிவுசார் மையம், திருச்சியை மட்டும் ஏதோ ஊரை மட்டும் சொல்லி பூமுடி கிராமம் சடையாண்டி நகரில் இந்த மையம் அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏதோ தெரியல, ஹைலைட் இருந்ததுனால பாத்துக்குங்க. ஒட்டுமொத்தமா இந்த அறிவுசார் மையங்களுடைய நோக்கம் என்ன, எந்த டிபார்ட்மெண்ட் இதை ஏற்படுத்துறாங்க பாத்துக்குங்க. 126 கிராமங்கள்ல இன்டலெக்சுவல் சென்டர், எந்த டிபார்ட்மெண்ட்டுங்க, ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அப்படின்னு சொல்லுவீங்களா, ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட் மூலமா பண்றாங்க. இதன் மூலமா என்ன பண்ண போறாங்க, இவங்களை எல்லாம் அறிவாளியாக்க போறேன், பெரிய பேட்டர்ன் ரைஸ் வாங்கி கொடுக்க போறேன் அப்படி பண்ண போறாங்களா? இன்னும் அவங்களுக்கு பேசிக் நீட்ஸே கிடைக்கல, அடிப்படை தேவைகளுக்கானதே இன்னும் முழுசா போய் சேரல. அப்ப நம்ம வழக்கமா அறிவுசார்னு பேசுற இடத்துல என்ன பண்ணுவோம், ஒரு புது கண்டுபிடிப்பு அதை பதிவு பண்ணிக்கணும், அதுல இருந்து பேட்டர்ன் ரைட்டுக்கு அமௌண்ட் வரும், இப்படிதானே பேசுவோம் இன்டெலெக்சுவல் ரைட்ஸ் பத்தி பேசும்போது. ஆனா இந்த இன்டெலெக்சுவல் சென்டர் என்ன பண்ண போகுது, பேசிக் நீட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ண போகுது. ஓகேங்களா, எந்த டிபார்ட்மெண்ட், ஸ்கீம், எத்தனை பிளேஸ், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமான சென்டர்ஸ், இதெல்லாம் ஸ்டேட்மெண்டா இருக்கலாம். இந்த திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்டத்தில் 35 இடங்களில் மையங்கள் உருவாக்கப்படும் ஸ்டேட்மெண்ட் தப்பு. நாமக்கல் மாவட்டத்தில் 24 மையங்கள் தான் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு பாத்துக்கணும். நெக்ஸ்ட், மாற்றுத்திறனாளிகள் தினம். அப்போ சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் என்னைக்கு கடைபிடிக்கிறாங்க, டிசம்பர் 3. இந்த அப்படியே எல்லா ஹைலைட்ல இருக்கிற இந்த ஒரு லைன் மட்டும் பாத்துக்குங்க. நான் உங்களுக்கு அடுத்த பேஜ்ல இருக்கிற அந்த நியூஸோட சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த நியூஸ் முழுக்க முழுக்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சதுக்காக டிசம்பர் 3 மாற்றுத்திறனாளிகளுக்கான தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். ஓகே, இப்ப என்ன சார் பண்ண போறோம், அங்க பாருங்க, முதலமைச்சர் இன்னொரு நியூஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. 3631 மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சிகளில் அதிகாரம், இது நம்ம பேசியிருக்கோம். 2025ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த வருஷம் புதுசா ஒரு மசோதாவை நம்ம அறிமுகப்படுத்துற மசோதா பில் அறிமுகப்படுத்திருக்கு. எதுக்கு, டிஃபரெண்ட்லி ஏபிள்டுக்கு என்ன ரெப்ரசன்டேஷன் கொடுக்க போறோம், நாமினேட்டட் ரெப்ரசன்டேஷன். அது என்னங்க நாமினேட்டட் ரெப்ரசன்டேஷன், இப்ப ஏற்கனவே 50% இடஒதுக்கீடு யாருக்கு இருக்கு, விமன்ஸுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இவங்க நாமினேட்டடா கிடையாது, எலெக்டட். இப்ப உங்க ஊர்ல 10 வார்டு இருக்கு, உங்க தெருவுல, உங்க ஊரை சுத்தி 10 தெரு இருக்கும். 10 வார்டுல 5 வார்டு யார் நிக்க முடியும், பெண்கள் தான் நிக்க முடியும். 5 வார்டு பெண்கள் தான் நிக்க முடியும். உங்க ஊரை சுத்தி இருக்கிற 10 ஊர்ல 5 ஊருக்கு பெண்கள் தான் தலைவரா இருப்பாங்க, 5 ஊர்ல தான் ஆண்கள் தலைவரா இருப்பாங்க. இது 50% ரிசர்வேஷன். இதுல தலைவருக்கு நிக்கிற பெண்ணும் போய் வீடு வீடா ஓட்டு கேட்கணும்.
வீடு வீடா பிரச்சாரம் பண்ணணும், நான் என்ன செய்வேன்னு மக்களுக்கு எடுத்து சொல்லி ஓட்டு கேட்கணும். இப்ப இதுல ஒரு மாற்றுத்திறனாளியால போய் ஓட்டு கேட்க முடியுமா? முடியாது இல்ல. அப்ப என்ன பண்றாங்க, ஒரு 10 தெரு 10 வார்டு இருக்கிற ஒரு ஊருக்கு +1 அப்படின்னு மாத்தி அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்குள்ள 4 பேர் 5 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள போட்டி முறையை ஏற்படுத்தி குழுக்கள் முறையிலயோ இல்ல வேற சில முறைகள் யார் நாமினேட் பண்றாங்கன்றத பொறுத்து அவங்க என்ன பண்றாங்க, நாமினேட்டட் முறையில நியமனம்னு சொல்லுவோம். நாமினேட்டட்னா அவங்கள வார்டு மெம்பரா நியமிக்கிறது. ஓகேங்களா? அந்த உறுப்பினர் பதவிக்கு தான் தலைவருக்கு கொடுப்பாங்களா சார்? கிடையாது. ஓகேவா? எங்க ஊர் மாவட்ட கவுன்சிலரா இருக்காங்க சார், 10 மாவட்ட கவுன்சிலர் இருப்பாங்க, கூட ஒருத்தர் மாற்றுத்திறனாளி வந்துடலாம். ஆனா மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் ஒருத்தர் இருப்பார்ல, அந்த போஸ்டிங் கிடையாது. அந்த பகுதியில உங்க இப்ப நீங்க நகராட்சியில இருக்கீங்க, 25 நகராட்சி கவுன்சிலர் இருப்பாங்க உங்க நகராட்சியில, ஏதோ ஒரு ஊரோட நகராட்சி, எந்த டவுன் வேணா மனசுல வச்சுக்கோங்க. அப்ப அந்த ஊர்ல இப்ப நீங்க இப்ப 25 கூட +1 போட்டு என்ன பண்ணிடுவாங்க, 26 கவுன்சிலர் இருப்பாங்க. அந்த ஒருத்தர் எப்படி வந்தவர், நாமினேட்டட் நியமன முறையில வந்திருப்பாரு. அப்ப இந்த சட்டத்தை நம்ம என்ன பண்றோம், நடைமுறைப்படுத்திட்டோம். உள்ளாட்சிகள்லயும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறோம். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நகராட்சிக்குள்ள வாக்கெடுப்பு நடத்தும் போது ஓட்டு போடுவாங்க, தன்னோட குறைகளை வந்து பேசுவாங்க, எங்க பகுதி மக்களுக்கு இல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன நிறைவேற்றணும்னு பேசுவாங்க. அதெல்லாம் இங்க இருக்கும். அப்ப இந்த இடத்துல இவர் முதலமைச்சர் இங்க பேசும்போதுமே இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நம்ம எந்த விதத்திலயும் என்ன பண்ண வேண்டியது இல்லைங்க, அவங்க மேல கரிசனை பத்தி எதையும் பண்ண வேண்டியது இல்லை, அது அவங்களோட உரிமை அப்படின்னு பேசியிருப்பார் முதலமைச்சர். அப்ப இங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, டிஎன் ரைட்ஸ் ப்ராஜெக்ட். நாம இதை முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க. டிஎன் ரைட்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்றது எப்ப தொடங்குறாங்க, 2023 பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட திட்டம். இந்த திட்டத்தின் கீழே 1700 கோடி ரூபாய இந்த திட்டத்துக்கு யார் ஃபண்ட் பண்றான், வேர்ல்டு பேங்க் ஃபண்ட் பண்றான், உலக வங்கி இந்த திட்டத்துக்கு கடன் கொடுக்குறான். என்னென்னா இதுக்காக உருவாக்க போறாங்க ரைட்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு பாருங்க. இப்பதான் நான் சொல்லி முடிச்சேன், மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் அது இறக்கப்பட வேண்டியது இல்லை, அது அவங்களுடைய உரிமைன்னு சொல்லணும். அப்ப என்ன உரிமைலாம் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும், அவங்களால ஒரு கவர்மெண்ட் ஆபீஸை ஈஸி ஆக்சஸ் பண்ண முடியுதா, ஒரு கவர்மெண்ட் பஸ்ல அவங்களால ஏறி போக முடியுதா? கவர்மெண்ட் பஸ்ல இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு 25% தான் டிக்கெட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க போற ஒரு ஊருக்கு நீங்க ஒரு டவுன் டு டவுன் டிராவல் பண்றீங்கன்னா 100 ரூபாய் சார்ஜ்னா மாற்றுத்திறனாளிக்கு ஒரு ஜெராக்ஸ் கொடுப்பாங்க கண்டக்டர்கிட்ட. அந்த ஜெராக்ஸ் கொடுத்து டிக்கெட் எடுத்தாருன்னா ஒரு 25 ரூபா தான் டிக்கெட். மாற்றுத்திறனாளிகளுக்கு கவர்மெண்ட் இவ்வளவு சலுகை பண்றோம். கவர்மெண்ட் பஸ்ல ஒரு மாற்றுத்திறனாளி அவ்வளவு சீக்கிரம் ஏறிட முடியுதா? எவ்வளவு வைரஸ் ஸ்டெப்ஸ் வச்சிருக்கீங்க, எவ்வளவு கஷ்டம். அப்ப என்ன பண்ணணும், தாழ்தள பேருந்து வாங்கணும். ஒரு கவர்மெண்ட் டாய்லெட் கட்டுறீங்க, அதை மாற்றுத்திறனாளி நார்மல் பீப்புள் யூஸ் பண்ணிட முடியுமா? மாற்றுத்திறனாளி யூஸ் பண்ண முடியாது, நார்மல் பீப்புள் யூஸ் பண்றதை, அதை ஆக்சஸ் பண்ண வைக்கணும். அப்போ ஈஸி ஆக்சஸ் அப்படின்றத என்ன சொல்றாங்க, ஆக்சசபிள் இந்தியா கேம்பெயின் அப்படின்னு ஒரு பிரச்சாரமாவே தொடங்குறாங்க. கேம்பெயின்னா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, பிரச்சாரம், ஆக்சசபிள் இந்தியா கேம்பெயின் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அதுக்கு கீழே இந்த ரைட்ஸ் ப்ராஜெக்ட்ல அரசு அலுவலகங்கள், கவர்மெண்ட் பில்டிங்ஸ், ஸ்கூல்ஸ், டிரான்ஸ்போர்ட், இந்த எல்லா சிஸ்டத்தையும் மக்கள், அதாவது மாற்றுத்திறனாளி மக்கள் ஈஸி ஆக்சஸ் பண்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ப்ரோக்ராம் தொடங்கினது 2023. ரைட்ஸ், டிஎன்ஸ் ரைட்ஸ் ப்ராஜெக்ட், வேர்ல்டு பேங்க் அதுக்கு ஃபண்ட் பண்றான் 1700 கோடி ரூபாய், உலக வங்கி அதுக்காக கடனும் கொடுத்துருக்கலாம். ஓகேவா? இங்க நாமினேட்டட் ரெப்ரசன்டேஷன் முதலமைச்சர் பேசியிருக்காரு, நாம வேற ஒரு திட்டத்தை இங்க கனெக்ட் பண்ணிருக்கோம். இதையும் சேர்த்து மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வீட்டுக்குறைகளில் சூரிய மின் உற்பத்தி. இந்த திட்டத்துக்கு பேர் என்ன, பிரதான் மந்திரி சூரியோதய் அப்படின்னு சொல்லுவோமா. இந்த திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது, பிஎம் சூரியோதய் அப்படின்னு 2024 மார்ச்ல அறிவிக்கப்பட்ட திட்டம். இந்த திட்டத்துக்கு நோக்கம் என்னங்க, ஒரு குடும்பத்துக்கு மாசம் 300 யூனிட் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன சார், இப்ப இதுல கேள்விப்பட்டிருக்கீங்களா, 1 kV 2 kV 3 kV அப்படின்னு சொல்லுவாங்க, கிலோவாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் சூரிய மின் உற்பத்தி தகவல்கள் பொறுத்தது. நீங்க உங்க வீட்டுல இப்ப இன்வெர்டர் போறீங்கன்னா கூட 1 kV பேட்டரி 2 kV பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல அத்தனை ஃபேன் ஓடும், லைட் ஓடும் அப்படின்னா இன்வெர்டர் போடுவாங்க. அப்ப நான் ஒரு சோலார் பேனல் வீட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 kV சோலார் பேனல் நான் போடுறேன் அப்படின்னு சொன்னா அதோட மேனுபேக்சரிங் காஸ்ட் 1 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா இதுல 1 kV 2 kV 3 kV அமௌண்ட்டை பொறுத்து இதுல 40%, 50, 60 வரைக்கும் நமக்கு இதுல மானியம் கொடுத்துருவாங்க. அப்போ ஒரு 60% மானியம் வாங்குறேன் அப்படின்னா 60,000 ரூபாய் கவர்மெண்டோடது, 40,000 ரூபாய் நம்ம கை காசு போடணும். இப்ப போட்டு நம்ம வீட்டு மேல வந்து கூரையில சோலார் பேனல் போட்டாச்சு.
அப்ப அதுவேதான் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்க போகுது. அதுக்கு எதுக்கு இவங்க 300 யூனிட் மின்சாரத்தை ஃப்ரீயா கொடுக்கணும்? அந்த மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி சோலார் பேனல்ல இருந்து வருது இல்லைங்களா, அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது என்ன கரண்ட்? டைரக்ட் கரண்ட் சோலார் பேனல்ல இருந்து உற்பத்தி ஆகுது. அந்த டைரக்ட் கரண்ட் என்ன பண்ணணும்? உங்க வீட்டு கூரையில இருந்து டைரக்டா வீட்டுக்கு வெளியே மின்சார கம்பி இருக்கும் இல்லையா, அதுல கொடுத்துடணும். இங்க ஒரு மீட்டர் வச்சிருப்பாங்க, இன்புட் 2-வே யூனிட்னு சொல்லி. இந்த யூனிட் வழியா நீங்க எத்தனை யூனிட் மின்சாரத்தை இதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு இருக்கும். இந்த இது வழியாவே இன்னொரு யூனிட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க எவ்வளவு மின்சாரத்தை கன்சியூம் பண்றீங்க அப்படின்றதுலாம் அது ரீட் பண்ணிட்டே இருக்கும். அப்போ நீங்க எவ்வளவு கிலோவாட் போட்டிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து உங்க வீட்டுக்கு என்ன பண்ணிடுவாங்க, நீ உற்பத்தி பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டே அதுக்கு மாதிரியா நான் உங்களுக்கு என்ன கொடுத்துறேன், மாசம் 300 யூனிட் மின்சாரத்தை இலவசமா கொடுத்துறேன். இன்னைக்கு டேட்டுக்கு நம்ம ஊர்ல தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட எங்க மின்சார ரேட் வந்து நம்ம ஊர்ல கொஞ்சம் கம்மி, வீடுகளுக்கு யூஸ் பண்ற மின்சாரத்துல. அதுவே நீங்க 501வது யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு யூனிட் மின்சாரத்தோட விலை 8 ரூபாய். ஓகேங்களா? 6 யூனிட் மின்சாரம் பயன்படுத்திட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு பில்லு வந்து 4000 ரூபாய் வரும். அப்போ ஒரு மாசத்துக்கு 300 யூனிட் அப்படின்றது நமக்கு என்ன ஆயிடுங்க, நமக்கு 2 மாசத்துக்கு சேர்த்து 600 யூனிட்னா 4000 ரூபாய் பில் வருதா? அப்ப இந்த சோலார் பேனல் போட்டீங்கன்னா என்ன ஆயிடும், உங்களுக்கு 600 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல என்ன பண்ணிப்பாங்க, மார்க்கெட் பிரைஸ் என்னவோ சோலார் எனர்ஜி உற்பத்தி பண்ற கம்பெனி கிட்ட கவர்மெண்ட் விலைக்கு வாங்குறாங்கல்ல, அந்த அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு. அப்ப இந்த திட்டத்தை என்ன பண்ணணும், கவர்மெண்ட் நிறைய முதலீடு போட்டு மக்களுக்கு கொண்டு போய் சோலார் பேனல் கொடுக்கணுமா? அப்ப அதை ஃபுல்லா கை காசு போட்டு பண்ண மாட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்க, இங்க உலக வங்கி எவ்வளவு கடன் கொடுக்குறானா, 5780 கோடி ரூபாய் வரைக்கும். சாரி, உலக வங்கி இல்ல, ஆசிய வளர்ச்சி வங்கி, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்ற இந்த வங்கி என்ன பண்ண போறான், 5780 கோடி இந்தியாவுக்கு கடன் கொடுக்க போறான். அப்ப இதன் மூலமா ஒரு கோடி குடும்பத்துக்கோ இல்ல ஒரு 10 லட்சம் குடும்பத்துக்கோ சோலார் பேனல் போட்டு கொடுத்தா இந்தியாவுடைய மின் உற்பத்தி திறன் என்ன ஆகும், அதிகரிக்கும். 30 ஜிகாவாட் மின்சாரத்தை வீடுகள் மற்றும் கட்டிடங்களின் மேல் பகுதியில் சூரிய மின் தகடுகளை நிறுவி உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற இலக்கை அடைவதற்கு, இந்த பேராகிராஃப் கடைசியில இருக்கு, இங்க படிச்சுட்டு இருக்கேன். ஓகேங்களா? எட்டுவதற்கு இந்த திட்டம் யூஸ் ஆகும். அப்ப என்ன நடக்குன்னு பாருங்களேன். இன்னைக்கு இந்தியாவுடைய மொத்த மின்சாரம் 100 யூனிட் தேவைன்னு வச்சுக்கலாம். 100 யூனிட் ஒரு நாளோட மின்சார தேவை. இந்த 100 யூனிட்ல இன்னைக்கு டேட்டா, இன்னைக்கு நான் 2025 டிசம்பர் டேட்டா வரைக்குமே 60%, நியர்லி 60%, எக்ஸாக்டா இல்லை 60% வரைக்குமே நாம் இன்னும் நிலக்கரியில எரிச்சுதான் மின்சாரத்தை தயாரிச்சுக்கிறோம். அப்ப எவ்வளவு கார்பன் எமிஷன் இருக்குது? 40% தான் நம்ம ரினியூவபிள் எனர்ஜி உற்பத்தி பண்றோம். இப்ப இந்த மாதிரி வீட்டுக்கு வீடு சோலார் பேனல் போட்டு மின்சாரத்தை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா என்ன நடக்கும், இந்த 60% கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 40 மாறுச்சுன்னா 20% அளவுக்கு நம்ம ரினியூவபிள் எனர்ஜிக்கு மாறி இப்படி திரும்பணும்னா எவ்வளவு கார்பன் எமிஷன் குறையும் பாருங்களேன். நான் வெறும் 100 யூனிட் வச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு பல கோடி யூனிட் இந்தியாவில மின்சாரம் பயன்படுத்தப்படும். அப்ப அதுல 20% அப்படின்றது எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி நம்ம வந்து ரினியூவபிள் எனர்ஜில இருந்து எடுக்கிறோன்றதை பொறுத்து கார்பன் எமிஷன் இந்தியாவுக்கு குறையும். அப்படியே முன்னாடி வாரத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கங்க. கார்பன் எமிஷன் குறைச்சாதான் குளோபல் வார்மிங் குறையும், குளோபல் வார்மிங் குறைஞ்சாதான் கிளைமேட் சேஞ்சை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு படிச்சோங்களா? அப்ப இதை நீங்க எங்க எழுதணும், மெயின்ஸ் எழுதும் போது என்விரான்மெண்ட்ல, இந்தியாவில் பருவகால மாற்றத்தை கட்டுப்படுத்த கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இனிஷியேட்டட் பை இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு மத்திய அரசு எடுத்துள்ள, இந்திய அரசு எடுத்துள்ள பருவகால மாற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து எழுதுங்கன்னா இந்த திட்டத்தை குறித்து போட்டு எழுதிடணும். 10 பாயிண்ட் எழுதி விட்டுறணும். ஓகேங்களா? ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் இதுக்கு 5800 கோடி கடன் கொடுக்குறோம், ஒரு பாக்ஸை போட்டு ரீசென்ட்னு போட்டு விட்டீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸ்ல எல்லாருக்கும் 6 மார்க் போட்டா உங்களுக்கு 7 மார்க் போட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ்க்கு இந்த நியூஸ் முக்கியம், மெயின்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பாத்துக்கணும். அப்படியே பாருங்க, இதுவும் ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின் தான், கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கடந்த ஏப்ரல் முதல் செப்டம்பர் காலகட்டத்தில் 6 மாத காலம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஒரு ஹாஃப் இயர்லி, அதுல வந்து என்ன பண்றாங்க, அதிக முதலீடுகளை ஈர்த்த மாநிலங்களில் இந்தியாவில் தமிழகம் 3வது இடத்துல இருக்கு. அப்ப பாருங்க, முதல்ல இந்த இடத்துல 2 பாயிண்ட் பாத்துக்கோங்க. ஒண்ணு, இந்தியாவில அதிகமான முதலீடு செய்த நாடுகள் எது அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறீங்க. இந்தியாவில அதிகமான முதலீடு செஞ்ச ஃபர்ஸ்ட் நாடு எதுங்க? அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கா. செகண்ட் பிளேஸ்ல சிங்கப்பூர் தான் இதுல என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அதிகபட்சமாக 1194 கோடி டாலரை முதலீடு செய்து சிங்கப்பூர் முதலிடத்திலும் அமெரிக்கா 2வது இடத்துலயும் இருக்கான். மொரீஷியஸ் எந்த பிளேஸ்ல இருக்காங்க? 3வது பிளேஸ்ல இருக்கான். அப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இந்தியாவுக்குள்ள முதலீடுகளை கொண்டு வந்த நாடுகள் எது? ஃபர்ஸ்ட் அதிகப்படியான முதலீடுகளை கொடுத்த நாடு எது? சிங்கப்பூர், 2வது அமெரிக்கா, 3வது மொரீஷியஸ் அப்படின்னு வந்துருச்சா? இப்ப இந்த முதலீடுகள்ல அதிகமாக ஈர்த்த மாநிலம் அப்படின்னு பாருங்க, மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் 2வது இடத்துல 940 கோடியை பெற்று, கர்நாடகம் 2வது இடத்துலயும் 357 கோடி டாலரோட தமிழகம் 3வது இடத்துல இருக்கு. இந்த நியூஸ்க்குள்ள 2 கண்டென்ட் இருக்கு. ஒண்ணு,
கண்ட்ரிஸ், எந்தெந்த கண்ட்ரிஸ் இந்தியாவுக்குள்ள அதிகமான எஃப்டிஐ கொண்டு வந்தா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்நிய நேரடி முதலீட்டுல இந்தியாவுக்குள்ள வந்தவன் இந்த பக்கம் இருக்கான். அதுல எந்தெந்த ஸ்டேட் அதிகமா அட்ராக்ட் பண்ணியிருக்கான் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட் மகாராஷ்டிரா, செகண்ட் கர்நாடகா, தேர்டு தமிழ்நாடு. பாருங்க புவிசார் குறியீடு. முதல்ல இந்த புவிசார் குறியீடு அப்படின்றத பாத்துக்கோங்க. இது எந்த சட்டத்திற்கு கீழே வழங்குறாங்க? ஜிஐ, ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் கூட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1999, 1999 புவிசார் குறியீடு. தமிழ் எழுதுறாங்க. புவிசார் குறியீடு பொருட்கள், கூட்ஸ் பொருட்கள் பதிவு, ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பாதுகாப்பு, பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 1999 கீழ் நமக்கு ஜிஐ டேக் அப்படின்றத கொடுக்குறாங்க. ஜிஐ டேக் அப்படின்றத எதுக்காக கொடுக்கணும்னு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில், இப்ப நம்ம ஊர்லயே ஏற்கனவே விரலி மஞ்சள், ஈரோடு விரலி மஞ்சளுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அதோட சிறப்பு என்னன்னு யாருக்கா தெரியுமா? அந்த விரலி மஞ்சளுக்குள்ள மஞ்சள் அப்படின்றதுலயே முக்கியமான ஒரு வேதிப்பொருள் என்னங்க? குர்குமின்னு சொல்லுவாங்க. குர்குமினுடைய குணம் என்ன அப்படின்னா நோயை கட்டுப்படுத்தக்கூடியது, கிருமி நாசினி தன்மையோட இருக்கக்கூடியது. அதுல ஈரோட்டுல விளையிற அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் விளையிற விரலி மஞ்சள்ல மட்டும் குர்குமின் கண்டென்ட் நார்மலா இருக்கிற ஒரு மஞ்சள், எங்கேயோ விழுப்புரத்திலே கள்ளக்குறிச்சியிலே விளைஞ்ச மஞ்சள்ல 10% குர்குமின் இருக்குன்னா, ஈரோட்டுல விளையிற அந்த மஞ்சள், அந்த மண்ணுல விளையிற மஞ்சள்ல மட்டும் 15% குர்குமின் இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட பாதிக்கு மேல ஜாஸ்தியா இருக்கா? அப்ப என்ன ஆகும்? இந்த குர்குமின் புற்றுநோயை எதிர்த்து போராடும்னு சொல்றாரு. அப்ப ஈரோடு விரலி மஞ்சளுக்கு புவிசார் குறியீடு கொடுக்குறாங்க. சார் அதே விரலி மஞ்சள் தான் ஈரோட்டுல விதை வாங்கிட்டு வந்து நான் விழுப்புரத்துல போட்டு விளை வச்சேன், விதை அங்கதான் சார் வாங்கினேன், நீ எங்க வேணா வாங்கிக்க. எங்க விளைஞ்சிருக்கணும்? அது ஈரோட்டுல அந்த குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள நிலப்பகுதியில விளைஞ்சிருந்தா மட்டும்தான் அது என்னங்க புவிசார் குறியீட்டுக்குள்ள வரும். அதை மட்டும் தான் நீ என்ன பண்ண முடியும்? சீல் அடிச்சு ஜிஐ டேக் ப்ராடக்ட்னு விற்க முடியும். அப்ப இதுல என்னென்ன நோக்கம் இருக்குன்னு பாருங்க. ஒண்ணு முக்கியமான விஷயம், டூப்ளிகேஷனை கண்ட்ரோல் பண்றது. டூப்ளிகேஷன் என்ன? இது ஈரோடு விரலி மஞ்சள் தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல விளைவிச்சு விற்கிறது, எங்கனாலும் இந்த பேர் எடுத்துக்கிறது. அப்படி பண்ண முடியாது இல்லையா? ஏமாத்திடுவாங்கல்ல. ஒண்ணு. இன்னொன்னு என்ன பண்றதுங்க, அதை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த விரலி மஞ்சளை விளைவிக்கக்கூடிய மக்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டையும் அதன் மூலமா இன்கமையும் ஜாஸ்தி பண்றது, வேலை வாய்ப்பையும் வருமானத்தையும் அதிகரிக்கிறது. அதோட இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இதுக்கு ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை கிரியேட் பண்றது. இப்ப நான் ஜிஐ டேக் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா இது என்ன இன்டர்நேஷனல் லெவல்ல தெரிய ஆரம்பிச்சிடும். இது எதுவும் முக்கியமான பொருள், உலகளவே சட்டம் இல்லையா? உலகளவே மார்க்கெட்டுக்கு கொண்டு போறதுன்னு ஜிஐ டேக்னு சொல்றோம். ஏதோ ஈரோடு விரலி மஞ்சள் இருக்கா, ரொம்ப நல்லா இருக்குமா, சாப்பாடு எல்லாம் போட்டு சாப்பிட்டா புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் குறையும்னு சொன்னா உலக மார்க்கெட்ல இருக்கிற ஒரு 100 பேர், 1000 பேர், 1,00,000 பேர் இந்த விரலி மஞ்சளை தேடி வாங்குவான். அப்போ உள்ளூருக்குள்ள 100 கிலோ மட்டும் வித்துக்கிட்டு இருந்த ஒரு வியாபாரி இதுக்கு மார்க்கெட் இன்டர்நேஷனல் ஆகும்போது 200 கிலோ விற்பாரு. அப்போ விற்பனை இங்க ஜாஸ்தி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அது உற்பத்தியை ஜாஸ்தி பண்ணும். உற்பத்தியை ஜாஸ்தி பண்ணும்போது நான் சொன்ன சைக்கிள், எம்ப்ளாய்மெண்ட், இன்கம், மார்க்கெட் வேல்யூ எல்லாத்தையும் சேர்த்து இன்கம் இன்க்ரீஸ் பண்ணும். அப்ப ஜிஐ டேக் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு கேட்கறதே ஒரு 10 மார்க் கொஸ்டின் மெயின்ஸ்ல. புவிசார் குறியீடு ஏன் வழங்கப்படுகிறது, புவிசார் குறியீடு வழங்கப்படுவதற்கான நோக்கம் என்ன, காரணம் என்னென்ன, விளக்குகள் அப்படின்னு கொஸ்டின் கேட்பான். அப்ப இதை நீங்க என்ன பண்ணிடணும், இதெல்லாம் சொல்லி மெயின்ஸை கன்வே பண்ணிக்கிறீங்க. இப்ப நம்ம இந்த இடத்துல இருக்கிற ஃபேக்சுவல்ஸ் மட்டும் எடுத்துப்போம். இப்ப தமிழ்நாட்டுல பெரிய சட்டம் என்ன கொடுத்திருக்காங்க, தூய மல்லி அரிசி அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. நாமக்கல் மண் கலயங்கள், அதானுங்க மண் பாத்திரங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து கவுந்தப்பாடி நாட்டு சர்க்கரை, அப்புறம் அம்பாசமுத்திரம் சொப்பு சாமா, குழந்தைங்களுக்கு சொப்பு சாமா, அப்புறம் உறையூர் காட்டன் சாரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 பொருள் கொடுத்திருக்கிறதோட தமிழ்நாட்டோட மொத்த பொருட்கள் எத்தனை? 74. 69 இருந்துச்சு, இப்போ 74 ஆயிடுச்சு. அப்ப இந்தியாவிலேயே அதிக பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வச்சிருக்கிற மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். எத்தனை பொருட்களுக்கு? 76 பொருட்களுக்கு. நாம இப்போ 74 பொருட்களோட என்ன பண்ணிட்டு இருக்காங்க, செகண்ட் பிளேஸ்ல இருந்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா 5 ஆட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி 69 பிளஸ் 5 இருந்துச்சு, 74 ஜிஐ டேக் ப்ராடக்ட் ஆயிருச்சு. இதுல இந்தியாவில செகண்ட் பிளேஸ்ல தமிழ்நாடு தான் இருக்கு, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இன்னும் யூபி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கான். ஓகேங்களா? பாத்துக்கலாமா? புவிசார் குறியீடு இப்ப ரீசெண்டா என்ன கொடுத்தாங்க, எந்த ஊர் அப்படின்னு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல டைரக்ட் கொஸ்டினா கேட்கலாம், ரொம்ப முக்கியம். அடுத்து இது பாருங்க, அத்தியாவசிய பொருட்கள் மீதான கூடுதல் வரி இல்லை. இதுல ஒரு முக்கியமான விஷயம் இந்த எல்லோ ஹைலைட்ல மட்டும் இருக்கு. இது ஒரு பெரிய நியூஸ். அப்படி ஃபுல்லா படிச்சீங்கன்னா நிறைய நுகர்வு, ஜிஎஸ்டி இதெல்லாம் பத்தி பேசியிருப்பாங்க. நீங்க ஒரு 2 முக்கியமான மசோதா பத்தி பேசுறாங்க பாருங்க. சுகாதார பாதுகாப்பு மசோதா அப்படின்னா என்னங்க, ஹெல்த் செக்யூரிட்டி
பில் மற்றும் தேசிய பாதுகாப்பு செஸ். ஓகேங்களா, தேசிய பாதுகாப்புனா என்னங்க? நேஷனல் செக்யூரிட்டி செஸ். செஸ்னா என்னங்க? SEZ கிடையாது, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இது கிடையாது. செஸ் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் டாக்ஸ், ஒரு வரி. எப்படி சார் செஸ் விதிக்கிறாங்க? 2015 இந்த பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் இந்தியாவில என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் செஸ் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் செஸ். எப்படி சார் இதை வசூல் பண்ணுவாங்க? ஏற்கனவே பெட்ரோல்ல நம்ம முன்னாடி பேசிட்டு ஜிஎஸ்டி தான் பேசும்போது 70 ரூபாய் ஒரு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் 5 ரூபாய் டாக்ஸ் போடுறான், ஸ்டேட் கவர்மெண்ட் 15 ரூபாய் டாக்ஸ் போடுறான். 100 ரூபாய் வரியோட சேர்த்து விளையாச்சுங்களா? இப்போ பெட்ரோலிய பொருட்கள் அத்தனைக்குமே இந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் செஸ் வந்து அப்ளிகபிள். இப்ப என்ன பண்ணிடுவாங்க, 1% வந்து இங்க இந்த பெட்ரோலுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. 1% செஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ 1 லிட்டர் பெட்ரோலுக்கு எவ்வளவு கூட்டிடும்? 1 ரூபாய் கூட்டிடும். அப்ப இந்த 1 ரூபாய் இந்தியா முழுக்க இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 100 கோடி லிட்டர் பெட்ரோல் கன்சியூம் ஆகுமா? குறைஞ்சபட்சம். அப்போ 100 கோடி லிட்டர் பெட்ரோலுக்கு 1 ரூபாய் வாங்கினா எவ்வளவு? 100 கோடி ரூபாய் இன்னைக்கு வசூலா இருக்குமா? ஒரு மாசத்துக்கு 3000 கோடி, ஒரு வருஷத்துக்கு 30,000 கோடி கிட்ட வசூலாகுமா? இந்த 30,000 கோடியை மட்டும் தனியா அக்கௌண்ட்ல வச்சிருந்து எனக்கு, நான் சும்மா சொல்றேன், 100 கோடி கிடைக்குதான்னு தெரியல, இதோட கம்மியாவும் இருக்கலாம் அதிகமாகவும் இருக்கலாம். இந்த தனி தொகையை தனி அக்கௌண்ட்ல வச்சிருந்து என்ன பண்ணுவாங்க, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டங்களுக்கு மரம் நடுறேன், காடுகளோட பரப்பளவு அதிகரிக்கிற, புதுசா இன்ஜின்ஸ் கிரியேட் பண்றேன் கார்பன் எமிஷன் இல்லாம, ஓகேங்களா, எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மானியம் கொடுக்குறேன். இப்ப எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மானியம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க வாங்குற ஏத்தர் ஓலா பைக்கோட ஒரிஜினல் காஸ்ட் 1,90,000, 40,000 ரூபாய் கவர்மெண்ட் மானியம் கொடுக்கலாம். அதனாலதான் அது 1.5 லட்சம் இல்ல 2 லட்சம். அப்ப அந்த 40,000 மானியத்தை எங்க இருந்து கொடுப்பான்? இந்த வாங்குறாங்க 1 ரூபாய் செஸ், இதுல இருந்து தான் கொடுப்பான். எதுக்கு? என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் செஸ். நீ பெட்ரோல் போடுறதுனாலதான் என்னாச்சு, உனக்கு கார்பன் எமிஷன் பண்ற, சுற்றுச்சூழலை பாதிக்கிற. அப்படி பெட்ரோல் யூஸ் பண்ற வரைக்கும் எனக்கு 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு. இதை வாங்கி என்ன பண்ணுவேன், யாரெல்லாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வரானோ அவனுக்கு கொடுப்பேன். நான் நீயே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆகும் உனக்கு நான் சப்சிடியா ஒரு குறிப்பிட்ட தொகையை கொண்டாந்து அவங்ககிட்ட சேர்த்துவேன். அப்படி என்ன பண்ணுவேன், அதுக்கப்புறம் கார்பன் எமிஷனை விட்டு வெளியே போயிடுவேன். ஒரு மாசத்துக்கு நான் ஒரு 30 லிட்டர் பெட்ரோல் கன்சியூம் பண்றேன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மாத்திட்டுனா 30 லிட்டர் பெட்ரோல் எரிச்சு கார்பன் வெளியேறது குறைஞ்சு போயிடும் இல்லைங்களா? அப்போ என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் செஸ்ன்னு ஒன்று எப்படி 1 ரூபாய் வாங்கணுமோ இங்க என்ன பண்றாங்க, இப்ப அங்க நான் சொன்ன கான்செப்ட வச்சுக்கிட்டு இந்த ஹெல்த் செக்யூரிட்டி அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி செஸ் பத்தி யோசிச்சு பாருங்க. இப்ப என்ன பண்ண போறாங்க, இது எது மேல போடுறாங்கன்னு பாருங்க. பான் மசாலா, சுருட்டு, பீடி, இது எல்லாத்து மேலையும் எக்ஸ்ட்ரா செஸ் போட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வாங்கி நான் என்ன பண்ண போறேன், ஹெல்த் செக்யூரிட்டி செஸ், நேஷனல் செக்யூரிட்டி செஸ். நான் இது முன்னாடி உங்களுக்கு பேசியிருப்ப நினைக்கிறேன். ஜிஎஸ்டி ஸ்லாப்லயே 40% வரி இங்க இருக்குது, கொஞ்சம் அப்படி பாத்துக்கங்களேன். 40% வரி வந்து புகையிலை பொருட்களுக்கு விதிக்கப்படுது. நம்ம 28 வரைக்கும் தான் பேசணும், 40 பேச மாட்டோம். ஏன்னா அதுக்குள்ள இருக்கிறது 4-5 பொருள் தான். அதுல முக்கியமான பொருள் புகையிலை. நீங்க அதுங்க வெளியே எந்த பக்கம் பேசியிருப்போம் பாருங்க, 1000 சுருட்டுகளுக்கு 5000 ரூபாய் டாக்ஸ் போடுறாங்க. 1000 சுருட்டு பார்த்துருக்கோங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுருட்டு அண்ணாமலை படம் பாத்தீங்களா, அருணாச்சல படம் பாத்தீங்களா, ரஜினிகாந்த் பாருங்க, அந்த சுருட்டு 1000 சுருட்டுக்கு 5000 ரூபாய் டாக்ஸ் போடுறாங்க. ஒரு சுருட்டுக்கு 5 ரூபாய் டாக்ஸ். அப்ப என்ன சொல்ல வராங்க, நீ அங்க ஊதிடுவ, அப்புறம் காசு வந்துட்டு எங்க வருவ ட்ரீட்மெண்ட்டுக்கு, ஜிஎஸ்டி தான் வருவ. அப்ப என்ன பண்ணிட்டு அங்கேயே அந்த டாக்ஸ் பே பண்ணிடுச்சு. புரியுதுங்களா? அப்ப சுகாதார ஹெல்த் செக்யூரிட்டி செஸ் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி செஸ். எந்த பொருட்கள் நல்லா விதிக்க போறாங்க, பான் மசாலா, புகையிலை பொருட்கள், இது மேல எல்லாம் விதிக்க போறாங்க. இந்த கதையை ஃபுல்லா அப்படியே படிச்சுன்னா பாருங்க ஒரு முறை. நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேங்களா, முதல்ல செஸ்ன்னு என்னன்னு உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன். ஏற்கனவே இருக்கிற டாக்ஸுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா 1%, 2% போடுறதா செஸ். அந்த 1 ரூபாயை தனியா கொண்டு வந்து வச்சுருவாங்க. அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டங்களும் அதே மாதிரி என்ன பண்ண போறாங்க, உடல் நலன் பாதிக்கிற பொருட்கள் மீதான வரியை வாங்கி இங்க ஹெல்த் செக்யூரிட்டி செஸ் அப்படின்னு ஒண்ணு கலெக்ட் பண்ணி வாங்கி அந்த ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்கு இல்ல ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு, மருந்துகளுக்கு செலவு பண்றதுக்கு, ஆராய்ச்சிக்கு இருக்கிறதுக்கு செலவு பண்ண போறாங்க. ஓகேவா? அந்த மசோதாவை என்ன பண்ணிட்டாங்க, பார்லிமெண்ட்ல விளக்கம் கொடுத்து பாஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத நியூஸ். உங்களுக்கு செஸ் பத்தி கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நல்லா பாத்துக்கங்க. ஓகேங்களா? நான் அதுதான் கான்செப்ட் சொல்லியிருக்கேன், நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்துங்க, இது இன்னைக்கு பேப்பர்ல இருக்கு. நேற்று ரஷ்ய அதிபர் இந்தியாவில இருந்து கிளம்பி போயிருக்காரு. 5 ஆண்டு பொருளாதார திட்டம் அப்படின்னு நிறைய பேசியிருக்காங்க. இந்த 5 ஆண்டு அப்படிங்கிறது எங்க இருந்து கால்குலேட் பண்றாங்க, அடுத்த 5 ஆண்டு 2030ஆம் ஆண்டு வரையிலான
5 ஆண்டு திட்டத்தை 2 நாடுகளும் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரஷ்ய ராணுவ வான்பொருள் தயாரிப்பு, சும்மா ஹெட்டிங்ஸ் மட்டும் வாசிச்சுங்க. குரூப் 1 மெயின்ஸ்ல பேப்பர் 3, அதாவது ஜிஎஸ் பேப்பர் 3, பேப்பர் 4 சாரிங்க, ஓவரால் பேப்பர் 3, ஜிஎஸ் பேப்பர்ல 2 அப்படின்னு வரும். அதாவது பாலிட்டி பேப்பர்ல கடைசி பார்ட்டி இன்டர்நேஷனல் ரிலேஷன். அதுல நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி நாடுகளோட உறவுகள் பத்தியும் அதனால நமக்கு ஏற்படுற பெனிஃபிட்ஸ் ஆர் ப்ராப்ளம்ஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பத்தி பேசுறதுக்கு எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் குரூப் 1 மெயின்ஸ்ல. அப்ப ரஷ்யாவுடனான இந்தியாவுடைய ரிலேஷன்ஷிப்பால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்குதுங்கிறதுலாம் இதெல்லாம் சப்ரேட்டிங். இந்தியாவிலேயே டிஃபென்ஸ் காரிடார் மூலமா டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்லாம் ரஷ்யா நமக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க, ஒரு பெரிய பாயிண்டா போட்டு எழுதி விட்டுருலாம். ஏன்னா நம்ம என்ன பண்றோம், டிஃபென்ஸ்க்கு நிறைய இம்போர்ட் தான் டிபெண்ட் பண்ணிருக்கோம், இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது நமக்கு அது பெரிய பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்லாம் பேசி விட்டுலாமா. 5 ஆண்டுகளுக்கு நாங்க திட்டம் வச்சிருக்கோம். ரஷ்யா அதிபர் என்ன சொல்லிட்டாரு, இந்தியாவுக்கு நாங்க தடை இல்லாம எந்த சந்தேகமும் இல்லாம எனர்ஜி சப்ளை பண்ணுவோம். எனர்ஜி சப்ளைனா பிராண்ட் ஃபுட். அப்போ நமக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட் வந்து ஸ்டேபிளா இல்ல. அப்போ நான் உங்களுக்கு என்ன பண்றேன், கம்மி விலைக்கு ஆஃபர் பிரைஸுக்கு பிரெண்ட் க்ரூட் ஆயில் கொடுக்குறேன், எவ்வளவு வேணுமோ வாங்கிக்க, ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அது இல்லாம கூடங்குளம் அணுமின் நிலையத்துல ஏற்கனவே 2 செயல்பாட்டுல இருக்கு, இன்னும் 4 கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த 4க்கும் சேர்த்து நான் உங்களுக்கு யுரேனியம் தான் தேவைப்பட்டதெல்லாம் கொடுத்துறேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு சப்போர்ட் பண்றேன், உனக்கு என்ன வேணுமோ கேள்வி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு நெருங்கின ரிலேஷன்ஷிப் தான் யாரு, இந்தியாவுக்கு ரஷ்யா. அதனால ரஷ்யா சம்பந்தப்பட்ட நியூஸஸ் பார்க்கும்போது ஒரு முறை ஃபுல்லா வாசிச்சு வச்சுக்கோங்க. எங்கேயாவது ஃபேக்ட்ஃபுல்லா நியூஸ் கொஸ்டின் இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் கம்மி தான். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுக்கு வந்து வாய்ப்பு கம்மியா தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க, ரஷ்யாவோட அந்த ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம் போயிட்டே இருக்கும். இதே நீங்க ரஷ்யா பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன ஒப்பந்தம் இருக்குன்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒரு பேஜ்ல எழுதி வச்சிருந்தீங்கன்னா மெயின்ஸுக்கு சூப்பரா எங்கேயாவது ஒரு கொஸ்டின் கிடைக்கும். ஓகேங்களா, அழகா அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு வந்துடலாம். நல்லா பாத்துக்கங்க. இதுல இன்னொரு பாயிண்ட், இங்க எல்லோ ஹைலைட், இது மட்டும் கவர் பண்ணல பாருங்க. இது இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு, INSTC அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இன்டர்நேஷனல் நார்த் சவுத் காரிடார். ஓகேங்களா, இன்டர்நேஷனல் நார்த் சவுத், சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடம், சாரி டிசி, டிரான்ஸ்போர்ட் காரிடார். இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார். அப்புறம் இன்னொரு வார்த்தை பேசியிருக்காங்க, சென்னை விளாடிவாஸ்டாக் பொருளாதார வழித்தடங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பு. இந்த விளாடிவாஸ்டாக் அப்படின்றத நீங்க ஒரு அளவுக்கு பாருங்க, நான் அந்த உலக மேப் ரஃபா வரைகிறேன். ரஷ்யா வந்து இங்க இருக்கும், நீங்க பாத்துருப்பீங்க இது மேல, இதெல்லாம் ரஷ்யா. விளாடிவாஸ்டாக் இங்க இருக்கும். ஓகேங்களா, இங்க இருந்து சென்னை. ஓகேவா, இந்த பொருள் இங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இங்க ஈஸி ரூட் நமக்கு இந்தியாவுக்கு ரஷ்யாவோட பொருட்களை கொடுக்கறதுக்கு. ஆனா நிறைய பொருட்கள் இப்படி ரூட் வழியெல்லாம் வந்து இப்படிலாம் வந்துட்டு, இது ரொம்ப சுத்து வழியா இருக்கு, கான்டினென்ட்குள்ள டிராவல் பண்ணி அப்புறமா இப்படி வந்துட்டு. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன், இதே ஷார்ட் கட்ல நான் உங்களுக்கு பொருள் கொடுக்க ட்ரை பண்றேன், சென்னை வழியா. அது இங்க பேசிக்காம சென்னை விளாடிவாஸ்டாக் பொருளாதார வழித்தடங்கள், சென்னை விளாடிவாஸ்டாக் எக்கனாமிக் காரிடார் இங்கிலீஷ்ல, விளாடிவாஸ்டாக் எக்கனாமிக் காரிடார், சென்னை விளாடிவாஸ்டாக் எக்கனாமிக் காரிடார். நெக்ஸ்ட் போலாமா, பாருங்க இன்னைக்கு நியூஸ், இது கொஞ்சம் முக்கியமானது. வட்டி விகிதத்தை எவ்வளவு குறைச்சிருக்காருங்க, 0.25% குறைச்சிருக்காரு. அப்ப எதுல இருந்து எதுக்கு எவ்வளவு வந்திருக்கு, 5.5% வந்து 5.25% குறைச்சிருக்காங்க. இப்ப இது எப்படின்னா ரெஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்றாங்க பாருங்க. இதனால் வீடு வாகனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுடைய வட்டி விகிதம் குறையும். இப்ப இந்த ரெப்போ ரேட் அப்படின்றது எப்படி சார் மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பாருங்க. இப்ப நான் வந்து ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், வீட்டோட பிரைஸ்ல ஏதோ சம்திங் ஒரு 1 கோடி ரூபாய் நான் போய் லோன் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஹவுசிங் லோன் என்ன சொல்லுவாரு, 10% இன்ட்ரெஸ்ட் சார் அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு வேணாங்க, பாத்துக்கலாம், கம்மியா இருந்தா வாங்கிக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணிருந்தேன், நான் பேக் எடுத்துக்கலாம். இப்ப இதே அவரு 9% சொன்னார்னா 1% தான் டிஃபரெண்ட், ஆனா எனக்கு இஎம்ஐல பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். உடனே என்ன பண்ணுவேன், ஓகே சொல்லுங்க, 9% இன்ட்ரெஸ்ட்னா எனக்கு ஓகே, இஎம்ஐ ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப என்ன ஆயிடும், அந்த இடத்துல ஒரு வீடு சேல் ஆயிடும். ஒரு வீடு சேல் ஆயிருக்குன்னா அந்த இடத்துல வேலை பார்த்த கொத்தனார்ல இருந்து, பிளம்பர்ல இருந்து, டைல்ஸ் போட்டவர்ல இருந்து, ஜன்னலுக்கு பெயிண்ட் அடிச்சவர்ல இருந்து
அங்க ஒரு 100ல இருந்து 1000 பேர் வரைக்கும் வேலை பார்த்திருப்பாங்க. அந்த எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி சக்சஸ். இப்ப நான் தயங்கின மாதிரி இந்த ஒரு வீடு விற்காம போயிருச்சு, இந்த மாதிரி என்ன மாதிரி 100 பேர் தயங்கினாங்க, 100 வீடு விற்காம போயிருக்கு. ஒரு வீட்டோட மதிப்பு 1 கோடி ரூபானா 100 கோடி ரூபாய்க்கு அன்னைக்கு வர்த்தகம் நின்று போயிருக்கு. அப்ப இந்த மார்க்கெட்டுக்குள்ள இருக்கிற ரெப்போ ரேட் அல்லது வட்டி விகிதங்கள் அப்படின்றது எப்பவுமே கொஞ்சம் குறைவு ஏற்படுது. குறைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மார்க்கெட்ல கன்சம்ஷனை ஜாஸ்தி பண்றாங்க. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? இந்த நியூஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். வட்டி விகிதம் குறைஞ்சதுக்கு எனக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல. எதுக்கு இந்த 2.25% இப்ப அவ்வளவு மல்லு கட்டணுமா? ஆமா, எக்கனாமி எப்போ ரொம்ப சீரா நடந்துகிட்டே இருக்கணும், வட்டி விகிதம் குறைஞ்சாதான் அவன் நிறைய கடன் வாங்கி பொருள் வாங்க ட்ரை பண்ணுவான். இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட இருக்குன்னு சொன்னா எனக்கு இஎம்ஐ வேணாம், உன் கடனும் வேணாம்னு கிளம்பிடுவோம். நம்ம நிறைய பேங்க் அப்படி தானே கம்பேர் பண்ணுவோம். எஸ்பிஐ போகலாம், இந்தியன் பேங்க் போகலாம், இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட, HDFC இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட. அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடன்றதை வச்சுதானே நம்ம பொருள் எங்க எப்படி வாங்கணுன்றதை தீர்மானிக்கும். இல்ல வெளியே வட்டியை கூட வாங்கிக்கலாம், இவங்கிட்ட போய் லோன் வாங்கிட்டு மாசம் மாசம் இஎம்ஐ கட்டுறதுக்கு அப்படின்னு நம்ம வேற முறை எடுக்கணும் இல்லைங்களா? அப்போ அந்த கடன் வாங்குறதுக்கான ஃபீஸபிள் கண்டிஷனை கிரியேட் பண்றதுதான் இந்த வட்டி விகிதங்களை குறைத்தல். வட்டி விகிதத்தை கூட்டுறதுனா கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னு அர்த்தம். டைட் மணி பாலிசின்னு படிப்பீங்க எக்கனாமி படிக்கும்போது. மணி என்ன பண்றான், இருக்கிறான், வட்டி விகிதத்தை கூட்டுறான்னா உன் ஜோப்பில இருந்து பணத்தை எடுக்கிறான்னு அர்த்தம். இஎம்ஐல எக்ஸ்ட்ரா காஸ்ட் வெளியே வாங்குறா, உள்ள வாங்குறா. உள்ள எடுத்துனா பேங்க்குள்ள எடுத்து வைக்கலாம். நீ செலவெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, இப்பயே வட்டி கூட இருக்கு, ஒழுங்கா உள்ள கட்டு. நம்மள இஷ்டத்துக்கு செலவு பண்ண விட மாட்டான், இஷ்டத்துக்கு பொருள் வாங்க விட மாட்டான். இப்போ ஒரு வீடு வாங்க போறவர் கையில எப்படியும் ஒரு 50 லட்சம் வச்சிருப்பாரு, 50 லட்சம் தான் கடன் வாங்குவார். இந்த 50 லட்ச ரூபாய் பணத்தையும் உங்க செலவு பண்ண விடல, இல்ல வட்டி விகிதத்தை கூட ஏத்துட்டா, ஒழுங்கா பத்திரமா கையில வச்சுக்க, செலவு பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்றதுன்னு மீனிங். இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட்டுறேன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுனா என்ன அர்த்தம், பணத்தை செலவு பண்ணு, எக்கனாமி கரெக்டா நடக்கணும். இப்ப அதுதான் உள்ள பேசுவாங்க. சரிங்களா? ஆகஸ்ட் மாதம் நிதி கொள்கை கூட்டத்தின் போது வட்டி விகிதத்தில் மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்களா? இப்ப இந்த வட்டி விகிதத்தை யார் சார் தீர்மானிக்கிறா? அந்த பாயிண்ட் பார்ப்போமா? நீங்க எக்கனாமில பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு, படிச்சிருப்பீங்க. மானிட்டரி பாலிசி கவுன்சில் அப்படின்னு சொல்லுங்க, MPC, நிதி கொள்கை குழு தமிழ்ல. மானிட்டரி பாலிசி கவுன்சில். மானிட்டரி பாலிசி கவுன்சில் எப்ப சார் கிரியேட் பண்ணாங்க? 2016. இது எவ்வளவு பேர் சார் இருப்பாங்க? 6 பேர் இருப்பாங்க. இதோட ஹெட் யாருங்க? RBI-யோட கவர்னர். ரிசர்வ் வங்கியோட கவர்னர் தான் மானிட்டரி பாலிசி கவுன்சிலோட ஹெட். இதுல 3 பேரு எங்க இருந்து இருப்பாங்க? RBI சைட்ல இருந்தோம். மிச்சம் 3 பேரு கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் இருப்பாங்க. இந்த 3 அப்படிங்கிறது ஒரு RBI கவர்னர் பிளஸ் 2 டெபுட்டி கவர்னர், ஒரு RBI கவர்னர் பிளஸ் 2 துணை ஆளுநர்கள். மிச்சம் இருக்கிற 3 பேர் யாருங்க? அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள். இந்த 6 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? 2 மாசத்துக்கு ஒரு முறை, ஓகேங்களா, இந்த வட்டி விகிதங்களை மாற்றி அமைக்கணுமா அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் மற்றும் அக்டோபர் மாதங்களில் நடைபெற்ற நிதி கொள்கை கூட்டங்களின் போது மாற்றி அமைக்கப்படவில்லை. ஆகஸ்ட், அக்டோபர், இப்ப என்ன வந்துருச்சு, டிசம்பர் கூட்டத்துல வட்டி விகிதத்தை மாற்றி அமைச்சிட்டாங்க. புரியுதுங்களா? 2 மாதத்துக்கு ஒரு முறை கூடுவாங்க. இல்ல நீங்க இப்படி கண்டிஷன் குரூப் ஒன் பிரிலிம்ஸ்ல ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் மானிட்டரி பாலிசி கவுன்சில் எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க, நீங்க இல்ல படிப்பீங்க, பாத்துக்கீங்க. மானிட்டரி பாலிசி கவுன்சில் ஹெட்டட் பை ரிசர்வ் பேங்க் கவர்னர், கரெக்ட். இட் கம்பரைசஸ் 6 மெம்பர்ஸ், கரெக்ட், 6 உறுப்பினர்கள். மானிட்டரி பாலிசி கவுன்சில் டிசைட்ஸ் தி ரெப்போ ரேட் எவ்ரி 4 months once, கிடையாது, எவ்ரி 2 months once. அட்லீஸ்ட் வருஷத்துக்கு 4 முறை, அட்லீஸ்ட் வருஷத்துக்கு 4 முறை கண்டிப்பா என்ன பண்றாங்க? 2 மாசத்துக்கு ஒரு முறை அதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இல்லைன்னா 3 மாசத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 4 மாசத்துக்கு ஒரு முறை ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடும். கொஸ்டின் எப்படி இருக்கலாம்னு மட்டும் பாத்துக்கோங்க, ஓகேங்களா? 2016 இந்த MPC கிரியேட் பண்ணும்போது நாங்க படிச்சுட்டு இருக்கிற சமயங்கள்ல எல்லா எக்ஸாம்லயும் இதை கேட்டாங்க. MPCனா என்ன, அதோட தலைவர் யாரு, எவ்வளவு உறுப்பினர் இருப்பாங்க, எப்படி அதை டிசைட் பண்ணுவாங்க, எதுக்காக, இது யார் ரெக்கமெண்ட் பண்ணா? மானிட்டரி பாலிசி கவுன்சில் உருவாக்க யார் ரெக்கமெண்ட் பண்ணா? உர்ஜித் பட்டேல் அப்படின்னு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணாரு. 2015 ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருப்பாரு. 2014 இவர் தலைமையில கமிட்டி போட்டாங்க. 2015 ரெக்கமெண்டேஷன், 2016 இதை கிரியேட் பண்ணாங்க. இப்ப வரைக்கும் இந்த மானிட்டரி பாலிசி கவுன்சில் எப்படி ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு, ஓகேங்களா? புரியுதுல்ல? ரிசர்வ் வங்கியோட செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கான்செப்டுவலா புரிஞ்சுக்கங்க. சும்மா வட்டி விகிதத்தை எதுக்கோ குறைச்சிட்டான், இந்த 0.25% குறைச்சதுனால என்ன ஆயிடும் அப்படிலாம் யோசிக்க கூடாது. 0.25% குறைச்சது இன்னும் 3 மாசத்துக்குள்ள எக்கனாமிக்குள்ள நமக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. வட்டி விகிதங்கள் குறைக்கப்பட்டதுனால் நாட்டுக்குள்ள கன்சம்ஷன் ஜாஸ்தியாச்சு, அதனால உற்பத்தி அதிகரிச்சது, நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8.2 சொன்னாங்களா, அது இன்னும் கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. சரிங்களா? அடுத்து பாருங்க, சாலை விபத்துகளில் தினசரி 485 பேர் உயிரிழப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுல ஒரு சில டேட்டா இருக்கு பாருங்க. 2024 ஆண்டில் நாடு முழுவதும்
விபத்துகள் மூலமாக இறந்தவர்களுடைய எண்ணிக்கை எத்தனைங்க? 1,77,770 பேர். அதுல போன ஆண்டில் ஏற்பட்டதை விட இந்த ஆண்டு 2.3% அதிகம். நீங்க அந்த நம்பரையும் கொடுத்திருக்காங்க, 1,72,000 அப்படின்னு. உலக சாலை புள்ளி விவரத்தின் அடிப்படையில் 1,00,000 மக்கள் தொகை சாலை விபத்து உயிரிழப்பு விகிதம் சீனாவில் 4.3 ஆகவும், அமெரிக்காவில் 12.76 ஆகவும், இந்தியாவில் 11.89 ஆகவும் உள்ளது. அப்ப புரியுதா பாருங்க, 1,00,000 பேருக்கு எவ்வளவு விபத்து ஏற்படுதுன்னு ஒரு இது இருக்கு இல்லைங்களா? அதுல அப்ப யாரு ஹையஸ்ட் நம்பர் வச்சிருக்காங்க பர்சன்டேஜ்? 12.76 யூஎஸ் தான் ஃபர்ஸ்ட்லயும், இந்தியா அதுக்கு அடுத்த நிலையிலையும், சைனா 1,00,000 அப்படின்றதுக்கு 4.3 அப்படின்னு கம்மியாவும் இருக்கு. அப்ப என்ன இருக்கு, ரோடு நல்லா போட்டா மட்டும் முக்கியம் இல்ல, அதுல சேஃப்டியாவும் போறதுக்கான எல்லா விஷயங்களையும் ஏற்படுத்தி வச்சிருக்கான் அப்படின்றது முக்கியம். அப்போ இந்த நம்ம ஊர்ல இந்த சாலை விபத்து மரணங்களை கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. என்ன திட்டங்க? நம்மை காக்கும் 48. எதுக்கு சார் தொடங்கினாங்க? 2020 இருந்தே ஆரம்பிச்சு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. இப்ப அவங்க வந்து ஜஸ்ட் இதை கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. ஓவரால் இந்தியாவோட ரிப்போர்ட், வேர்ல்டு லெவல்ல எவ்வளவு ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கு. இதுல பர்டிகுலரா உள்ள ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்தியாவிலேயே அதிகமான சாலை விபத்து மூலமா ஏற்படக்கூடிய மரணங்கள் எண்ணிக்கை யார் ஃபர்ஸ்ட்? இப்போ இந்தியாவுக்குள்ள இந்த 1,77,000 இருக்குல்ல, அப்ப அதுல தமிழ்நாடு, யூபி, மகாராஷ்டிரா இருக்கும் இல்லையா, இதுல யார் அதிகமான எண்ணிக்கையிலான மரணங்கள் விழுந்துட்டு இருக்கு? யார் டாப் டெத் கவுண்ட்? 2023-24 நிலவரப்படி யூபி தான் ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு செகண்ட். இந்தியாவிலே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் எங்க நடக்குது தெரியுமா? தமிழ்நாடு. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ். அந்த ஆக்சிடென்ட்ல ஆக்சிடென்டல் டெத் நடக்கிற மாநிலம் எது? யூபி. விபத்துகள் அதிகம் நடக்கும் மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே. விபத்து மரணங்கள் அதிகம் எதிர்கொள்ளும் மாநிலம் எது? யூபி அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன சார் பண்றாங்க, எப்படி இந்த இறப்புகளை கட்டுப்படுத்துறது? விபத்து நடக்கிறது நடந்துட்டு இருக்கு ரோட்ல, இவன் சும்மா இருந்தாலும் எதிர வரவன் சும்மா இருக்க மாட்டான், எதையாவது ஒண்ணு ரேஸ் விட்டுட்டு ஏதாவது ஒண்ணு உயிரை வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்ப இது எப்படி சார் நம்ம குறைக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் ஒரு வேலை எடுக்கிறாங்க, அந்த கோல்டன் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. விபத்து நடந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு சீக்கிரமா மருத்துவமனைகளை சேர்க்கிறோமோ அதுல இருந்து 48 மணி நேரத்துக்குள்ள நடைபெற்ற இறப்புகள், இங்க ஒரு 10,000 பேர் இறந்து போறான் அப்படின்னு சொன்னா அதுல குறைஞ்சபட்சம் 20% மெம்பர் என்ன பண்ணிருக்கலாம், கரெக்டான நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருந்தா காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, நம்மை காக்கும் 48 அப்படின்னு ஒரு ஸ்கீமை 2021 டிசம்பர்ல தொடங்கி இருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு முழுவதும் இது வரைக்கும் 750 ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன பண்றாங்க, இந்த திட்டத்துக்குள்ள லிஸ்ட் அவுட் பண்றாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் அவுட் பண்றது எப்படி நடக்கும் தெரியுங்களா? ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ள இப்படி ஒரு 20 புள்ளி வச்சா எப்படி இருக்கும், ரேண்டமா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ள, ஏன்னா ஆம்புலன்ஸ் ஈஸியா கிராஸ் ஆகணும். இப்போ திருவண்ணாமலைக்குள்ள ஒரு ஆம்புலன்ஸ் ஜிஹெச்சுக்கு வரணும், இல்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு வரணும்னா ஆரணில இருந்து வரணும், யோசிச்சு பாருங்க எவ்வளவு நேரம் ஆகும். இந்த பக்கம் செங்கத்துல இருந்து இப்படி வரணும்னா அப்ப என்ன பண்ணலாம், இதுக்கு முன்னாடியே திருவண்ணாமலையில இருக்கிற வேற ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல இந்த லிஸ்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிடலாம். அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்தும் நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து எல்லா செட்டப்பும் வச்சு ஸ்கேன் எல்லாம் எடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம். 48 மணி நேரத்துக்குள்ள ஆகிற மொத்த செலவுல எவ்வளவு ரூபாயை கவர்மெண்ட் கொடுத்துரும்? 2 லட்சம் ரூபாயை அரசாங்கமே கொடுத்துரும். ஆரம்பத்துல 2021 1 லட்சம் ரூபாய்னு தான் ஆரம்பிச்சாங்க, 2024 தான் அதை 2 லட்சமா மாத்தினாங்க. போன வருஷம் குரூப் 1 பிரிலிம்ஸ்ல அதை கொஸ்டின் கேட்டாங்க, எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு. 2024 பிரிலிம்ஸ்லங்க கொஸ்டின் இது கேட்டாச்சு, நமக்காக 48 திட்டத்துல எவ்வளவு தொகை வந்து பயனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்தாங்க. அப்ப 48 மணி நேரம் வரைக்கும் நீ பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட ட்ரீட்மெண்ட் பார்த்துக்க 2 லட்சம் கொடுத்துருவ. அதுக்கப்புறம் அவர் நல்லா இருக்காரு, நீ எங்க வேணாலும் போய்க்கணும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டாங்கன்னா நாம வேற பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம், இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். அப்ப நான் ஜிஹெச்சுக்கு தான் போவேன், பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனா செலவாயிடுதுன்னு சொல்லி இன்னொரு 1 hour டிராவல் பண்ணாருன்னா இறப்பு எண்ணிக்கை ஜாஸ்தியாகும். அப்ப கோல்டன் ஹவருக்குள்ள அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரணும். அதுக்காக நம்ம எடுத்துக்கிட்ட மிகப்பெரிய முயற்சி தான் ரோடு ஆக்சிடென்டல் டெத் கவுண்டை குறைக்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மேற்கொண்டிருக்கிற மிகப்பெரிய முயற்சி தான் நம்மை காப்போம் 48 அல்லது இன்னுயிர் காப்போம் 48 அப்படின்ற இந்த திட்டம். ஓகேவா? இந்த திட்டம் இல்ல, ஆனா நியூஸ் இருக்கு. இத விஷயம் இதை கண்ட்ரோல் பண்ணதான் இந்த ஸ்கீமே. இதை நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, தேங்க்யூ.